அளவற்ற அருளாளனும் நிகர் அளவையற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹின் மீதே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் மற்றும் நம்முடைய முன்னோர்கள் இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் கருணையும் என்று நின்று நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு நோன்பு திறந்து விட்டு சகோதர சமயத்த மக்களுக்கும் என்னடா பண்ண போறாங்க, பாய் ஒரு குற்ற கஞ்சியை கொடுத்து ஒரு நிகழ்ச்சினா நடத்திக்கிட்டு இருக்காரு. சும்மா எதார்த்தமா பிராக்டிக்கல்குள்ள வருவோம் நம்ம. அன்பானவர்களே, எந்த மதமா இருந்தாலும் மார்க்கமா இருந்தாலும் மனிதத்தை விரும்புகிறது. மனிதனுக்குண்டான எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய 6ஆம் அறிவு கிடையாது. ஆனா இன்னைக்கு மனிதனுடைய நிலைகளை பார்த்தா நாய்க்கு 5 அறிவு தானே இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தா அதுக்கு 7 அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு இருக்கிற நன்றி உலகத்துல யாருக்கும் இல்லை. நாய்க்கு இருக்கிற நன்றி பார்த்தா இதை எப்படி இறைவன் 5 அறிவா மக்கள் சொல்லி வச்சிருக்காங்களே, மனிதர்களுக்கு இல்லாம போச்சு. பார்க்குறோம், பூனை வீட்டில் வளர்க்குற பூனை வெளியிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பூனை வந்து நம்மளை தாவுது, அள்ளி கட்டிக்க பார்க்குது. பூனையின் அன்பு. ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்கன்னா அவங்கவுங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்து வந்துட்டாரா, சரி சரி வாங்க வாங்க, தோசை ஊற்றி வச்சுருக்கேன், இங்கே சாப்பிட்டு படுத்துருங்க, எதாக இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த வாயிலாம் ஜீவன் 5 அறிவுன்னு சொல்கிறான், அது நம்மளை அரவணைக்குது, ஒரு மாதிரி அது அன்பை வெளிப்படுத்துது. உலகத்தில் உள்ள எல்லா மதமும் நெறிகள் வழிமுறைகள் அனைத்துமே என்னைக்கு மனிதன் தன்னுடைய சிந்தனையும் தன் தகுதியை விட்டு கீழே இறங்குவானோ இந்த மனிதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் இந்த மார்க்கங்கள் மதங்கள் எல்லாம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம், முஸ்லிம்கள் இந்த வார்த்தைகளை உலகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தான். ஏன்னா ஒரு இஸ்லாமியன்னா யாரு? நபி சொன்னாங்க, அவன் நாவின் மூலமாகவும் அவனுடைய கரங்களின் மூலமாகவும் பிற மனிதர் நிம்மதி பெறணும். அவர் தான் முஸ்லீம். அவருடைய நாவினால் நிம்மதி பெற வேண்டும், 2 கரங்களினால் நிம்மதி பெறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நாவினால யாரையும் துன்பமா பேசக்கூடாது, அவர் கைகளால யாரையும் என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திச்ச உடனே முதல்ல சலாம் என்று சொல்லக்கூடிய முகமனை எத்தி வைப்பாங்க. தமிழ வணக்கம் அப்படின்னு சொல்றோம். வணக்கம் என்ற வார்த்தை வந்து வணக்கத்திற்கு சம்பந்தப்பட்டது. அதனால மனிதனை வணங்குறதுன்ற கோட்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. மனித வணக்கங்கள் என்றது மார்க்கத்தில் கிடையாது. மனிதன் எல்லாமே உலகத்தில் படைக்கப்பட்டது தான். சிலையா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், அத்தனையுமே மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் ஒரு பொருளுக்கு தலை குனியறான்னா அது ஒரு படைத்த பொருளாக இருக்கக்கூடாது. இந்த சித்தாந்தத்துக்குரியது தான் இஸ்லாம். ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் அவங்க மக்காவில் சிலை வணக்கத்தை தான் எதிர்த்து மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட பிரச்சாரங்கள் செய்தாங்க. சிலை வணக்கத்திற்கு புரிய வச்சாங்க மக்கள்கிட்ட. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில மக்கள் ஷாம், பாரசீகம் போன்ற சில நாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, நபிகளார் அவர்களை சில ஊர்களுக்கு நாங்கள் போயிருந்தோம், அங்கே மக்கள் தங்களுடைய ஆட்சி தலைவருக்கு சிரம் பணிகிறார்கள்.
தலை குனியறாங்க. இன்னைக்கு காலில் விழுவுறதுன்னு பார்க்குறோமா இல்லையா? மனுஷன் காலில் விழுகிறது. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவங்க என்ன சொல்றாங்க, பெருமானார் நபிகளாரை பார்த்து, நாங்க தலை குனியறதுக்கு தகுதியானவங்க நீங்க தான், அதனால நாங்க உங்களுக்கு தலை குனிந்து நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நபிகளார் சொன்னாங்க, அது அனுமதியே இல்லப்பா. உலகில் தோன்றிய எந்த இறை தூதரும் தன்னை இறைவன் என்று பறைசாட்டியது கிடையாது. நான் இறைவனுக்கான ஒரு போஸ்ட்மேன் தான். இறைவன் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்த வந்தவர் தான் நபிகளார். அதனால நீங்க என்ன தலை குனியக்கூடாது. சப்போஸ் உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணியணும், கட்டுப்படணும் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படணும்னு சொன்னார். ஏன்னா மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் அவ்வளோ அதிகமாக இருக்கு. செய்யணும்னா ஒரு மனைவி தன் கணவனுக்கு செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த மனைவிக்கு கூட என்ன அனுமதி இல்லை, கணவனுக்கு பணிஞ்சு நடக்கணும், கணவன் கட்டுப்படணும், கணவனுக்கு மாறு செய்யக்கூடாது. இது எல்லாமே இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனால் கணவன் காலில் விழுவுறதுன்றது கிடையாது. இப்போ மனிதர்கள் மனிதனை வணங்குவது என்பதுக்கு இல்லை. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திச்சாருன்னா முகமன் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மீது நிம்மதி உண்டாகட்டும். உலகத்தில் மனுஷன் எதுக்கு கஷ்டப்படுறான்? சம்பாதிக்கிறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கணும். ஒரு வீடு கட்டணும், எதுக்கு? நிம்மதியாக வசிக்கணும். ஒரு திருமணம் முடிக்கணும், எதுக்கு? நிம்மதியாக வாழணும். சம்பாதிக்கணும், எதுக்கு? நிம்மதியாக இருக்கணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போதே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்லிட்டு 2 கைகள் குலுக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் கை கொடுக்குறாங்களா இல்லையா? இது இஸ்லாம் தான் கொண்டு வந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் மனிதன் இன்னொரு மனிதனுக்குன்னா கை கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆங்கிலேயர்கள்ட்ட போய் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கை கொடுத்தா அவன் கை கொடுக்க மாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்போ கை சமமானவர்களுக்கு, ஏன்னா சமத்துவன்றது கிடையாது, ஏற்றத்தாழ்வு என்பது இருந்துச்சு. நபிகளார் எப்ப இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து இஸ்லாமிய பிரச்சாரங்களை எடுத்து வைத்தாங்களோ அடிமைகளுக்கு போய் கை கொடுத்தாங்க. அன்னைக்கு அடிமைகள் நிறைய இருந்துச்சு, இன்னைக்கு அது பரிபூர்ணமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. அடிமைகள் மனுஷனையும் மனிதனா அடிமையா பாவிக்கிறது. அந்த அடிமையை தோல்ல கை போட்டு அவனுக்கு கரம் கொடுத்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருந்தாரு நபிகள் நாயகம் அவங்க. பெருமக்களே, இது போன்ற ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை மதிக்கிறதுக்காக உண்டானது தான் இந்த மதங்கள், கோட்பாடுகள் எல்லாம். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாசம் உங்களுக்கு தெரியும், பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் நோன்பு பிடிப்பாங்க. நோன்பு என்பது ஒரு வணக்கம். இறைவன் சாப்பிட சொல்றான், சாப்பிட்றோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான், சாப்பிடக்கூடாம இருக்கும். இதற்கு முன்னால் போன மாசம் எல்லாம் நல்லா சாப்பிட்டோம், பிரியாணி வச்சோம், நல்லா சாப்பிட்டோம். இப்போ மதிய நேரத்தில் எங்களுக்கு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம். இல்லைங்க, இந்த மாதம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அது ஒரு ஆன்மீக பார்வையாக இருந்தாலும் உள்ரங்கத்தில் ரகசியம் என்னன்னா, ஏழைகளுடைய பசியை அறியறது. நோம்பினுடைய அசல் நோக்கம் என்னன்னா, ஏழைகள் உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பிடாம இருக்காங்க, அந்த ஏழைகளுடைய பசியை அறிவதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும், ஏதோ ஏழைகளுக்கு மட்டும் கிடையாது. ஏழைகள்னா நோன்பு வைங்க, பணக்காரங்கன்னா சாப்பிடுங்க அர்த்தம் இல்லை. சவுதி மன்னரை போய் பார்த்தாலும் சரி, துபாயில் உள்ள பெரிய மன்னரை ஷேக்க போய் பார்த்தாலும் சரி, அவரும் நோன்பு வச்சு நோன்பு திறப்பார். அவர் என்ன செய்வார்? நோன்பு வைத்து நோன்பு திறப்பார். ஏன்னா இறைவனுடைய கட்டளை இது, இந்த 1 மாதங்கள் நீங்கள் பசித்திருக்கணும். பசித்திருக்கும் பொழுதுதான் மனிதன் மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் ஏற்படுது. கஷ்டத்துல தான் ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்னு புரியும், செல்வத்திலேயோ செழிப்புல தெரியாது. அப்ப இறைவன் என்ன சொல்றான், வேலண்டர 1 மாதம் நோன்பு இருந்து ஏழைகளுடைய நிலைகளை அறியறதுக்காக இந்த மார்க்கத்தில் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டுச்சு. பெருமக்களே, இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன். நம்ம இந்தியாவில் நாம் வாழக்கூடிய இந்த நாடு இன்னைக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை எதை நோக்கி பயணித்து கொண்டு போறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாமே அரசியல் மயமாக்கல். நம்ம அதுக்குள்ள சப்ஜெக்ட்ல போகல.
இன்னைக்கு நீங்களும் நாங்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எனக்கு. நீங்க என்னதான் நாள் முழு பேசினாலும் என்னுடைய மார்க்கத்தை நீங்க ஒத்துக்க போறது இல்லை. நீங்க என்ன பேசினாலும் ஏன் மார்க்கத்தை விட்டு நான் வர போறது இல்லை. அதுவா ஒரு இறைவன் புறத்திலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டா வர்றது வேற. ஆனால் ஒரு மனிதனுடைய திணிப்பை கொண்டு இஸ்லாம் என்பது கிடையாது. இந்த இந்திய நாட்டில் நாளைக்கு உங்க பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் எந்த நிலையில வாழ போறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஸ்கூல்ல இந்தியா, அது குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இங்க பெரியாரிசம் என்று சொல்லக்கூடிய பெரும்பெரும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்காக பெரிய உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகங்கள், அவங்க பாடுபட்டது தான் இன்னைக்கு எல்லோரும் சமமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சமமா ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்கோம். நான் வந்தவொன்னு ஒரு விஷயத்தை பார்த்தேன். நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க இங்க உள்ள சகோதரர்கள். ஆண்கள் எல்லாம் கீழே உட்கார வச்சுட்டு பெண்களை மேலே உட்கார வச்சாங்களா இல்லையா? அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி சக்சஸ் ஆயிருச்சு. அப்பயே நான் விளங்கிட்டேன். ஏன்னா எந்த சமூகத்தில் போனாலும் பெண்கள் இரண்டாம் தரமாகத்தான் மதிக்கப்படுவார். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களை மேடையில் அமர வைத்து அவர்களை என்ன சொல்றது, கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நம்முடைய சகோதரர்கள் மூலமாக இங்கே ஏற்பட்டது. உண்மையிலே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி நடக்காது. பொம்பளைங்கிட்ட போய் அப்படியே அங்கே அந்த பக்கம் உட்கார வச்சுருங்க, இல்லை அங்கே கீழே உட்கார, மேலே எல்லாம் யார், சமுதாய தலைவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே தலைவர்கள் எல்லாம் கீழே உட்காந்து வர்றவங்களுக்கு கஞ்சி கொடுக்கணுமா வடை கொடுக்கணுமான்னு தலைவர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய பெண்கள் சகோதரிகள் ஜம்முன்னு மேலே உட்காந்து, வீட்டில் நீங்கள் நோன்பு திறக்க முடியுமாம்மா, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காம நீங்கள் சாப்பிட முடியாது. ஆனால் எங்களுடைய மார்க்கம் என்ன போதிக்குதுன்னு சொன்னால், பெண்களை கண்ணியப்படுத்தி, பெண்களை முற்படுத்தி, பெண்களை உயர்த்தி. ஏன்னா எந்த சமூகத்தில் பெண்கள் உயர்கிறார்களோ அந்த சமூகம் உயரும். எந்த சமூகத்தில் பெண்கள் தாழ்த்தப்படுகிறார்களோ அந்த சமூகத்தில் ஆண்கள் எவ்வளோ படித்தா என்ன, எவ்வளோ பகுத்தறிவோடு இருந்தா என்ன பிரயோஜனம்? இதே தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு முன்னால பெண்கள்கிட்ட என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு தெரியுமா? உடன்கட்டை ஏறுதல். நாமெல்லாம் அதை படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். உடன்கட்டை ஏறுதல்னா என்ன? புருஷன் இறந்துட்டான்னா பொண்டாட்டியும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? அவ தீட்டு. ஒரு ஆணுடைய கரம் பட்டவள் தீட்டு. அவளை இனிமேல் யாரும் உலகத்துல தொட முடியாது. உன் புருஷனோட நீ வாழ்ந்துக்க. உன் புருஷன் இறந்துட்டான், அவன் ஒருத்தவன் தான் உன்னை சார்ந்தவன், இந்தாம்மா அவனோட நீயும் போய் செத்துருன்னு சொல்லி உடன்கட்டை ஏறுதல் என்பது இந்த 75வது வருடம் நம்ம சுதந்திரத்தில் கொண்டாடுறோமா இல்லையா? இந்த 75 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்ல இருந்துச்சு. பல மாநிலங்கள்ல இருந்துச்சு. தமிழர்களுடைய பண்பாடாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ரவிக்க போட மாட்டாங்க. பொம்பளைங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? ஜாக்கெட் அணிய மாட்டாங்க. ஜாக்கெட் அணிவது அவர்களுக்கான இழிவு அப்படின்னு நினைப்பாங்க. பெண்கள் அரைகுறை ஆடமாக வேசிகளாக கருதப்பட்டார்கள். வேசிகளாக. எப்படிப்பட்ட நாடுல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் இதை அத்தனையும் அழித்து ஒழித்து தூர போட்டுச்சு. மாத தீட்டு என்று வருமா இல்லையா? மாதவிடா என்பது ஆயிஷா நபிகளாருடைய மனைவி ஹஜ்ஜுக்காக புனித யாத்திரைக்கு போறாங்க. போன இடத்துல தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மா அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. அவங்க தலையில கை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. புனித யாத்திரை செய்ய வந்திருக்க இந்த இடத்துல எனக்கு இப்படியா, என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களே அப்படின்னாங்க. பெருமானார் கூப்பிட்டாங்க, ஏமா அழுகிறேன்னாங்க. அவங்க அழுகிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, மாதவிடாய் அந்த அசுத்தத்தில் இருக்கிறாயா? ஆமான்னு சொன்னாங்க. ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? ஒரு ஹஜ்ஜி புனித யாத்திரையில ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இந்த கருவறைன்னு சொல்றோமா இல்லையா, அந்த காபத்துல்லாவை சுற்றி வலம் வரக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும்தான் நீ செய்யக்கூடாது, மற்ற அத்தனை காரியங்களையும் நீ செய்ய வேண்டும். ஒரு பெண்ணு அந்த காலத்தில் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னா, பெண்ணு அசுத்தமாக தீட்டில் இருந்தால் அறைக்குள் அடைக்கப்பட்டிருப்பாள். ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருப்பாள், வெளியே வரக்கூடாது. அவளுக்குன்னு தனிய தட்டு இருக்கும், தனியா கிளாஸ் இருக்கும். அவளுடைய அந்த அசுத்தமான துணியை துவைத்து காய போடுறதுக்குன்னு தனி கொடி இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில ஒதுக்கப்பட்டவங்களை பெருமானார் நபிகளார் அவங்க புனித யாத்திரைக்கு கரம் பிடிச்சு கூட்டு வராங்க.
கூட்டு வந்து எல்லா காரியங்களையும் நீ செய்யணும்னு சொல்ல. அவங்க ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா அரபுகளுடைய பழக்கத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அவங்கள பீட்டு எடுக்கிறாங்க பெருமானார் அவர்கள். பெண்கள் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, சொத்துரிமை என்பது கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சகோதரர்களை, அது பெண்களுக்கான முழுமையான சொத்துரிமை என்பதே கிடையாது. ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்காரு, 2 பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, பசங்க இருக்காங்க. அப்பா சொத்து பிரிக்க போகும்போது சொல்லுவாங்க, இந்த பாரு அப்பா உனக்கு அன்னைக்கே 100 பவுனுக்கு என்ன பண்ணிட்டாரு, நகை போட்டு ஜாம்னு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த உனக்கு சொத்து வேணும், பங்கு வேணும்னு உள்ள வர்ற வேலை வச்சுக்காத, எதா இருந்தாலும் எங்களுக்கு தான். இன்னைக்கு பேசப்படுதா இல்லையா? இன்னைக்கும் இருக்குதா இல்லையா? ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுக்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் சொல்றது எந்த நிலையிலையும் அவர் சொத்தில்லை என்ற நிலையை சொல்லவே முடியாது, எந்த ஆண்மகன் நினைச்சாலும் சரி. ஆனா இன்னைக்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இஸ்லாம் சொத்து கொடுக்க தயாரா இருக்கு, ஆனா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. இன்னைக்கு பெண்களுக்கு யார் தான் எதிரி? பெண்கள் தான் எதிரி. அதனாலதான் சில இடத்துல முன்பின் ஆகமே தவிர இஸ்லாம் அவர்களுக்கான எந்த உரிமையும் மறுக்கவே இல்லை. மனித நேயத்தை விரும்புது, மனிதன் மனிதனால சமமானவன். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான், ஆமினு அவுலா துமினு, நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம இருங்க. ஃபமன் ஷா அஃபல் யுக்மின் வமன் ஷா அஃபல் யக்ஃபுர், விரும்பியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்புறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கட்டும். அது அவங்கவுங்களுடைய கோட்பாடு, கொள்கை, நம்பிக்கை. ஆனா சகோதரத்துவத்தோடு வாழ்வது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. சகோதரத்துவத்தோடு வாழ்வது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒற்றுமையும் உணர்வையும் கொண்டு வர்றதுக்கு தான் இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகள் பல நெடுவெங்கிலும் அரசியல் கட்சிகள் ஒரு நோக்கத்துக்கு நடத்துறாங்க, எல்லா சமூகத்தில் மக்களுடைய ஓட்டுகளை வாங்கணும்னு சொல்லி. ஆனா நாம நடத்துறது எந்த நோக்கமும் கிடையாது. இதை நடத்தலனால ஏங்க நீங்க நடத்துறோன்னு கேட்க போறது இல்லை. இதனால ஏதாச்சும் இந்த கம்பெனிக்கோ அல்லது இந்த தனி மனிதருக்கோ ஏதாவது வளர்ச்சி இருக்கா என்ன? ஆனால் எங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக இது போட்டு கூட்டங்கள் நாம் நடத்தப்பட வேண்டும். எங்களுடைய எதிர்கால குழந்தைகள், உங்களுடைய பையனும் என் பையனும் ஒரே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலை வரணும். ஆனா இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை என்ற ஒரு திட்டம் வந்திருக்கு பாருங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. இதன் மூலமாக குலக்கல்வி கொண்டு வர்றதுக்கான மிகப்பெரிய முயற்சி நடக்குது. குலக்கல்விகள், நியூ எஜுகேஷன் பாலிசி. இன்னும் நீட்டின் மூலமாக ஏழைகள் எல்லாம் அவங்க படித்தவர்களா இருந்தாலும் சரி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய திட்டமிட்டு இந்த நாடு முன்னேற்றப்படுகிறது. ஆனால் அன்பர்களே, தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு பிரத்யேகமான சிறப்புகள் இருக்கு. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க சகோதரிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா மசூதிக்கு வருவாங்க. எங்க வருவாங்க? நீங்க என்ன உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு வழி தெரியாமையா மசூதிக்கு வரீங்க? இல்ல டாக்டர் தெரியாதா? உங்களுக்கு மருந்து தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி ஒரு சிந்தனை இருக்கு, மசூதிக்கு போன குழந்தைக்கு சரியாகும், மசூதிக்கு போன குழந்தைக்கு சரியாகும். இஸ்லாமியர்கள் என்னதான் திருமணத்துக்கு எங்க சொந்த பந்தத்தை கூப்பிட்டாலும் எங்களுடைய 4 மாற்றார்களை கூப்பிடாம எங்க கல்யாணம் சிறக்காது. நாங்க 1000 தான் எங்களுடைய சொந்த பந்தங்களை அழைத்தாலும் சகோதர மதத்தவர்கள் வந்தா உடனே அவங்கள கரம் பிடிச்சு கூப்பிடுவோம். சைவம் சாப்பிட்றீங்களா, அசைவம் சாப்பிட்றீங்களா, இன்னைக்கு எதுவும் நீங்க விரதம் வச்சிருக்கீங்களா? நாங்க வச்சிருக்கிறது புதன்கிழமை திருமணம் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், விருப்பம் இருந்தால் நீங்க பிரியாணி சாப்பிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு சைவம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய தமிழகத்தில் உள்ள கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருக்கொருவர் சமத்துவமாக வாழக்கூடியது. பெருமக்களே, வாலிபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, தயவு செஞ்சு சிந்திங்க, தயவு செய்து சிந்திங்க. ஒரு ஆண் ஒரு பெண், ஆதம் ஹவ்வா என்ற 2 தம்பதிகள் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம். இடைக்காலங்களில் பாதைகளும் டிராக்குகளும் பிரிஞ்சிருச்சு. நீங்க உங்களுக்கு தோதுவான வழிபாட்டுல இருக்கீங்க, நாம எங்களுக்கு தோதுவான வழிபாட்டுல இருக்கோம். ஆனால் சிந்திக்க வேண்டிய அறிவை
உலகத்துல எந்த ஜீவராசிக்கு கொடுக்கல, உங்களுக்கும் எங்களுக்கும் தான் அல்லாஹ் இறைவன் தந்திருக்கிறான். சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நாம் போகக்கூடிய பாதை சரியா நீங்க சிந்திங்க, நம்முடைய வழிமுறைகள் சரியா நீங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கீங்க. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? மனித வழிபாடுகளை தவிர்க்கிறது. மனித வழிபாடுகளை தவிர்க்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரமணிய கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும், அவருக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எல்லாம் செய்யணும். ஆனா அவர் காலில் நான் விழ மாட்டேன். எங்க அப்பா தான் இந்த உலகத்தில் நான் வர்றதுக்கு அவர் தான் உயிர் கொடுத்தவர், காரணமானவர். ஆனா பெத்த தகப்பன் காலில் விழ மாட்டேன். இந்த தலை என்னை படைத்த இறைவனுக்கு கீழே மட்டும்தான் தலைகுனி. இதுதான் இஸ்லாமிய சித்தாந்தம். இதான் என்னங்க இஸ்லாமிய சித்தாந்தம். ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது. வகுப்பினால், ஜாதியினால், மதத்தினால், மொழியினால், ஆற்றலினால், வசதியினால் யாரும் உயர்ந்தது ஏற்ற தாழ்வு இல்லை, எல்லாரும் சமமானவங்க என்பதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த தொழுகையில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் தொழுகையில தக்பீர் கட்டி நிற்கலாம், யாரும் உங்களை தடை செய்ய மாட்டாங்க. நீங்க எங்களுடைய பள்ளியாசலுக்குள்ள வரலாம், யாரையும் உங்களை வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட மார்க்கம் தான் என்னங்க இஸ்லாமிய மார்க்கம். மனிதனை மனிதனா மதிச்சு அவனுக்கு உண்டான கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த முஸ்லிம்கள் உலகமெங்கும் இந்த நோன்புகள் வைத்து நம்ம போல சகோதர மக்களை கூப்பிட்டு, வாங்க நீங்களும் உள்ள வாங்க, பாருங்க. ஒரு கடை நடத்துறாரு, ஜவுளி கடை வச்சிருக்காரு. என் கடையில நீ துணி எடுக்கிறியோ இல்லையோ, முதல்ல என்கிட்ட உள்ள மெட்டீரியலை வந்து பார்த்துட்டாச்சு போ. அது ஒன்று இருக்கா இல்லையா? அது ஒன்று இருக்குல்ல, ஒரு வியாபாரியினுடைய தன்மை. அது போன்று இஸ்லாம் என்பது உலகத்திற்கான மதம். இது உலகத்திற்கான மார்க்கம். வியாபாரமா, குடும்ப உறவா, எப்படி மாற்றாரோடு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன, அத்தனை பொறுப்புகளையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அத்தனையும் இஸ்லாம் போதித்து காட்டுது. அதனாலதான் காந்தியடிகள் சொன்னாரு, இந்த இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு இரண்டாம் இஸ்லாமிய ஜனாதிபதி உமர் அவர்களுடைய ஆட்சி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வரேன். ஹலீஃபா உமர் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி. அவங்க ஜனாதிபதியா எப்படி வேண்டாலும் வாழலாம். ஆனா அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, இரவு நேரத்தில் மாறு வேடங்கள்ல அணிந்து கொண்டு தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களை வலம் வருவாங்க. மக்கள் எப்படின்னா இருக்காங்க, அவங்க நிலைகள் என்ன. ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க, ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தாயும் மகளும் பேசிக்கிறாங்க. பால் வியாபாரம் செய்கிறவங்க அவங்க பேசிக்கிறாங்க. தாய் சொல்கிறா, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய மாடு பாலை கம்மியாக தான் கொடுத்துருக்கு, நாளைக்கு இத்தனை வியாபாரிகளுக்கு நம்ம பால் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு போதாது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். மகள் சொல்கிற, ஏமா பாலில் தண்ணி கரிக்கிறது குற்றம் இல்லையா? பாலில் தண்ணியை கலக்கிறது ஒரு ஏமாற்றம். பால் வெள்ளையா இருக்குன்னு எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு தெரியாது, அதனால தான் நம்ம ஏமாற்றணும். அந்த பெண் சொல்ற, அப்படி ஏமாற்றக்கூடாது. உமருடைய ஆட்சியில் எங்கெல்லாம் பால் கறக்குதோ எங்கேயுமே தண்ணி கலக்காத பால் தான் விற்பனை செய்யணும் என்பது சட்டம். இந்த சட்டத்துக்கு மாற்றம் செய்யலாமா? இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம் நைட் நேரத்தில் என்ன உமர் வந்து பார்த்துக்கிட்டா இருக்காரு, அவர் சட்டங்கள் நைட்டு என்ன செய்ய போகுது? அப்போ அந்த பெண்மணி சொல்லிச்சு, பாருங்க, நல்ல ஆட்சிகள் எல்லாத்தையும் தாண்டியும் இறை நம்பிக்கை என்பது ஒன்று வேணும். அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை சொல்லிச்சா, இஸ்லாத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதி என்னமோ பார்க்கல, ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் பார்த்துட்டு தானே இருக்கான். இறைவனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தப்பு செஞ்சால் இறைவன் நாளை நம்ம தண்டிப்பானே. இதை வெளியிருந்து அவர் மாறு இடத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தார். அடுத்த நாள் அரசவையில் அந்த பால் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்ணையும் மகளையும் கூப்பிட்டு விட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேரும் பயம், ஐயோ நேற்று நம்ம பேசுனது எதுவும் இவருக்கு ஹலீஃபாவுக்கு தகவல் போயிடுச்சான்னு தெரியலையே, எதுவும் தண்டனை கொடுக்க போறாரான்னு உள்ள கூப்பிட்டு, உங்களுடைய மகள் யாரு அப்படின்னா, இவ தான் என் பொண்ணு, என்னுடைய மகனுக்கு இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்கேன், நல்ல பெண்ணு கிடைக்கல, உன் பெண்ணை என் மகனுக்கு கட்டி கொடுப்பியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா கைகாலெலாம் நடுங்கி போச்சு. நான் ஒரு சாதாரண பால் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்ணு, நீங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, உங்கள் பிள்ளைக்கு என்னுடைய மகளை கொடுக்கறதா? இதுதான் இஸ்லாம். உமர் சொன்னாங்க, நீங்கள் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னா கிடையாது, உன்கிட்ட இருக்கிற இறை நம்பிக்கையை தான் நான் விரும்புகிறேன். அதை தான் குர்ஆனும் சொல்லிச்சு, இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர் யார் தெரியுமா?
இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர். இங்கே உள்ள எல்லா மனிதர்களும் நம்முடைய பொது வாழ்க்கை ஒன்று இருக்கும், தனி வாழ்க்கை ஒன்று இருக்கும். அப்படிதானே? நம்முடைய பொது வாழ்க்கை இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது ஃபோனை ஒரு சில செய்திகளை பார்த்துக்கிட்டு இருப்போம். தனியாக ரூமுக்கு போயிட்டா நம்ம பார்க்குற சேனலே வேறு. சும்மா யதார்த்தமாக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் பொது வாழ்க்கை ஒன்று இருக்குது, தனி வாழ்க்கை ஒன்று இருக்குது. இஸ்லாம் என்ன விரும்புதுன்னா, ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கையும் தனி வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக அமைக்கப்படும். ஏன்னா பொது வாழ்விலும் இறைவன் என்னை பார்க்கிறான், தனி வாழ்விலும் இறைவன் என்ன பார்க்குறான், இறைவன் பார்க்குறான். மதரசான்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு ஸ்கூலில் மதரசா நடக்கும். இப்போ ஆசிரியர் பிள்ளைகளை கூப்பிட்டார், தம்பி இங்கே வாங்க, எல்லார் கையிலையும் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு யாருமே பார்க்காத இடத்துல இந்த சாக்லேட்டை நீங்கள் சாப்பிடணும், அதான் உங்களுக்கான டெஸ்ட்டு. எல்லா பிள்ளைகளும் போயிட்டு அடுத்த நாள் வந்தாங்க. என்னப்பா சாக்லேட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்? ரூமில் போய் கதவை தாப்பா போட்டு சாப்பிட்டேன். நீ எங்கே சாப்பிட்டேன்? மெத்த மாடியில் போய் யாரும் பார்க்காத. நீ? நான் சமையல் கட்டில் சாப்பிட்டேன். ஒரு பையன் மட்டும் சாக்லேட்டை மூடி கையில் கொண்டு வந்துட்டான். என்ன, நான் எதுவுமே சாப்பிடல. ஏண்டாப்பா நீ மட்டும் சாப்பிடல? இல்லை, நான் எல்லா இடத்துக்கும் போனேன், எங்கே போனாலும் என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, யாரும் பார்க்காத இடத்துல இந்த சாக்லேட்டை சாப்பிடுவான்னு சொன்னீங்கல்ல. யாருமே பார்க்காத இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நான் அறைக்கு போனேன், அங்கேயும் என் இறைவன் என்னை பார்ப்பதாக சிந்தனை எனக்கு வந்தது. நான் மாடிக்கு போனேன், அங்கேயும் என் இறைவன் பார்ப்பதாக சிந்தனை வந்தது. நான் கொல்லைக்கு போனேன், எங்கே போனாலும் என் இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை உருவானது. அதனால் அன்பு ஆசிரியரை, நீங்கள் வச்ச டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னேன். ஆசிரியர் சொன்னானா, நீ தாண்டா பாஸு, மற்ற எல்லாம் ஃபெயிலுடாங்க. இந்த சிந்தனைகள் உருவாக்குவதற்காகத்தான் இறை கோட்பாடுகளும் நம்பிக்கைகளும். தனி மனிதனுடைய ஒழுக்கம் சரியாக வேண்டுமா, இறை நம்பிக்கை சரியாகும். சும்மா கோயிலுக்கு போகும்போது மட்டும் சாமியை கும்பிட்டு கோயிலுக்கிட்ட டாஸ்மார்க்கு கிராஸ் பண்ணும்போது வேற, அப்படி இல்லை, அப்படி இல்லை. எங்கே போனாலும் சரி என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான், என்னை இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், இறைவனுடைய பார்வை விட்டு நான் தப்பிக்கவே முடியாது. இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா வச்சுருங்க, மனிதனையும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தவறுகள் குறைந்துடும். பிறருக்கு நான் நல்லதை தான் நினைப்பேன், துரோகம் நினைக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பிறரை எப்படி சறுக்கி விட்டு நான் மேலே வரணும்னு நினைக்க மாட்டேன். இறை சிந்தனை வந்துருச்சு வச்சுக்க, இன்னைக்கு நான் என்ன சாப்பிடணும்னு நினைச்சனோ இறைவன் அதை எனக்கு தந்திருக்கிறான். அவன் பிரியாணி சாப்பிட்றான், நான் சாம்பார் சோறு சாப்பிட்றேன். இதில் என்ன ஏற்றத்தாழ்வு? இறை சிந்தனை இருந்தால்தான் உங்களுக்கு இந்த எண்ணங்களே வரும். இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏண்டா நீயும் நானும் ஒன்றா வேலைக்கு சேர்ந்தோம், உனக்கு பிரியாணி எனக்கு சாம்பார் சோறா? இவனை எப்படி வழி கெடுக்கலாம், இவனை எப்படி கீழே கொண்டு வரலாம், இவனை எப்படி பாழாக்கலாம்? இதை வைத்து தான் இன்னைக்கு பல மனித சமூகம் கீழே போயிட்டு இருக்கு. இறைவன் நம்ம அனைவருக்கும் புரிதலையும் விளக்கங்களையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தர் புரிவானாக. என்னுடைய மனதில் தோன்றிய சில யதார்த்தமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு இந்த அவையின் மூலமாக வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு மனதார வாழ்த்து கூறி, இதை எடுத்து முன்னெடுக்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள், குறிப்பாக நம்முடைய ஏஜாஸ் பையன் இம்தியாஸ் பாய், அவங்களுக்கு மிகப்பெரிய, அவர் ஒரு கன்வெர்டட் முஸ்லீம் தான், அவருடைய நிலைகள் வேற. அவர் சிந்திச்சாரு, இஸ்லாத்துக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு அவரை கொண்டு பல மக்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இந்த பூமிக்கு உரியவர்கள். உண்மையிலேயே நீங்க யாருன்னு நீங்க விளங்கிட்டீங்க வச்சீங்க, உங்களை கொண்டு மண்ணில் போற எறும்பு பயனடையும், மரம் பயனடையும், வானத்தில் உள்ள பறவைகள் பயனடையும். எப்ப? நான் யாரு என்று உணர்ந்தால். இல்லைன்னா என் குடும்பத்தில் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படி உருவாகுமா? இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போமா? நல்லதொரு நேர்வழியை இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாசகத்தானுக்கும் தெளிவாக இருக்கிறேன். நல்ல கருத்துக்களை பேசுவதற்கு அழகாக இருந்தது. இஸ்லாம் மார்க்கம் என்பது சமத்துவம் சொல்லக்கூடிய மார்க்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும், முகமது நபிக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் ஈசா நபி, இயேசு கிறிஸ்து சொன்னால அவரிடையே ஒருத்தர் வந்து
ரோமன் கனடாலேசன் அவர்கள் சொன்னாங்க, ஒருவர் தனக்கு விரும்பியதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவர் விலை நம்பிக்கையாக ஆக மாட்டார். உனக்கு என்ன விரும்புகிறோ, நான் எனக்கு எதை விரும்பணும், எது நன்மை நினைக்கிறனோ, எதுக்கு ஆசைப்படணும், அதே போலதான் ஆகணும். என்ன போலதான் அவனுக்கு என்ன போலதான் அவனுக்கு என்ன போலதான் அவனுக்கு உறவுகள் இருக்கின்றது அப்படின்னு தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பினால்தான் முஸ்லீம் ஆக முடியும் என்று சொன்னார். ரோமனுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்ற பாடம். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்வதென்றால், மனிதன் மீது மட்டும் காட்டக்கூடியது மட்டுமல்ல ஒரு இளைய முஸ்லிமுடைய அனுபவம். நீ ஒரு வாகனத்துல போற, அந்த காலகட்டத்துல காரு பைக்ல இல்ல, குதிரையில போனாங்க. குதிரையில கைது விளையாடி வாகனத்தில் செல்லும் போது நீ குதிரையில போகும்போது பசுமையான ஒரு புள்ளியை கடந்து போற. அப்படி கடந்து போகும்போது உனக்கு தேவையில்லைனாலும் நீ நிறுத்தி, பயணத்தை நிறுத்தி அந்த குதிரையை அந்த புல்வெளியில வேக விடு. உனக்கு இந்த உலகத்து இன்பங்களை அனுபவிக்கிற ஆசை இருக்கா மாதிரி அந்த புல்வெளியை பார்க்கும்போது அந்த வாயிலாத பிராணிக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? உனக்கு தேவையில்லைனாலும் நிறுத்தி இறங்கி அதனுடைய ஆசையை நீ நிறைவேற்றிட்டு போகணும் அப்படின்னு கட்டளையிட்ட தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வழியை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய மக்களாக தான் முஸ்லிம்கள் வாழ வேண்டும். எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? தமிழ் मालूम नहीं तो हाथ राइज करो. எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? सबको भी तमिल मालूम के इधर क्या बात करते घर को समझ में होता के எல்லாம் ஆரம்பத்திலே அனுப்பப்பட்ட ஆதாமிலிருந்து தமிழ் சொன்னாங்க. ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஒரு இளைஞர் என்ன சொன்னாரு, அளவு நிறுவன இடப்படுத்துவதை நியாயமா இருக்கணும். நான் இடப்பட்டு வாங்கினாலும் இடப்பட்டு கொடுத்தாலும் நியாயமா இருக்கணும். அதை மாற்றி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு இளைஞரும் ஒரு சிறப்பு இருந்தது கூட முகமதுக்கான சிறப்பாக சொல்லக்கூடாது. என்னன்னா, மனிதர்கள் அனைவரும் சமம். மனிதர்கள் ஏற்பட்டாலும் கிடையாது. அது குணத்தின் அடிப்படையிலும் கிடையாது, நிறத்தின் அடிப்படையிலும் கிடையாது, உருவத்தின் அடிப்படையில கிடையாது, செல்வத்தின் அடிப்படையில கிடையாது, கல்வியின் அடிப்படையில கிடையாது, உடல் ஆற்றலின் அடிப்படையில கிடையாது. மனிதர்கள் அனைவரும் சமம். உன்னை போலதான் அவன், அவனை போலதான் இல்லை. அரபி பேசாதவங்க பார்த்து என்ன சொன்னாங்க அந்த காலகட்டத்தில், அவனெல்லாம் பேச தெரியாத கால்நடைகள் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க, அரபி பேசுறோம் அரபி அல்லாதவனும் சமம் தான், ரெண்டு உயர்வே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் சமம் என்பதை நிலைநாட்ட வந்த சூழலும் நம்மளுடைய கடலாக இருக்கணும். அவரு டீ குடிச்சு முடிச்சுட்டாரு. நம்மளாம் இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக கஷ்டப்படுறோம், நான் சந்தோஷமா இருக்கேன், என் குடும்பத்தில சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எது என்பதை பற்றி நம்மளுடைய இன்னும் அழகாக விளக்குவதற்காக நம்மளுடைய பேசிய முகமது வாணிகை அவர்களை அழைத்து மாநில செயலாளர் ஐசிஏ சார்ந்தார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறார். பொதுவா ஒரு மாலை நேரத்தில் ஒரு அலுவலகத்தில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நாம் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான பெரிய எடுத்துக்காட்டாகத்தான் இந்த சபையில வீற்றிருக்கிறோம். பொதுவாக ஒரு அடிப்படையை நீங்க புரிந்து கொள்ளணும். இது போன்று ஒரு நிகழ்வுகளுக்கான காரணம் என்ன, எதனால இது போன்ற நோன்பு திறப்புக்கான நிகழ்வுகளை கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இது மத மாற்றுதலுக்கான நிகழ்ச்சிகளோ அல்லது ஒரு மதத்தின் கருத்துக்களை திணிப்பதற்கான நிகழ்ச்சிகளோ அல்ல. நாம எல்லாருமே யாருங்க?
இந்த நாட்டில் வாழுகிற, இந்த மண்ணில் வாழுகிற எந்த சமயத்தவரா இருந்தாலும் இவ்வுலகத்தில் ஒரு தொப்புள் கொடியின் வழியாக வந்தவங்க தான். நீங்களும் நானும் வேறையா? இங்க இந்துக்கள் இருக்கிறீங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறீங்க, மத நம்பிக்கை இல்லாதவங்க கூட இருப்பீங்க, தாய்மொழியாக தமிழை கொண்டவங்க இருப்பீங்க, வட இந்திய மொழியை பேசுறவங்க இருப்பீங்க. இருக்கீங்களா இல்லையா? யாருக்கெல்லாம் ஹிந்தி மொழி தாய்மொழி? எத்தனை பேருக்கு ஹிந்தி மொழி தாய்மொழி? நிறைய பேர் வேற ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு வேற போயிருக்காங்க. உண்மையில் அந்தந்த மதத்தின் பண்டிகை மதிக்கப்பட வேண்டியது. ஆனா இன்னைக்கு ஒரு மதத்தின் பண்டிகையால் பிறதொரு மதத்தின் மீதான வன்மம் கூட வெளிப்படதானங்க செய்யுது. பாக்குறோமா இல்லையா? வட இந்தியாவுல திட்டமிட்டு ஒரு மோசமான மனோபாவங்கள் உருவாகுது. அது வெளிப்படையாகவே நடக்குது. இன்னைக்கு கேட்டா இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு அவங்களுக்கு எதை கையில் எடுக்கணும்னா மதவாத அரசியலை கையில் எடுக்கணும், மொழிவாத அரசியலை கையில் எடுக்கணும். அதான் நடக்குது. இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, மும்மொழி கொள்கைன்னு ஒரு பிரச்சனை ஓடுது. இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கான அடிப்படை மதசார்பின்மை காலில் போட்டு மிதிக்கப்படுது. இந்த நாட்டினுடைய அடிப்படை அரசியலமைப்பு என்ன சொல்லுச்சு? இந்த நாட்டில் எல்லா மதத்தவர்களும் வாழலாம், எந்த மதத்தவரும் ஆளலாம். அதனாலதான் மன்மோகன் சிங் இந்த நாட்டினுடைய பிரதமரா இருந்தாரா இல்லையா? அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியா இருந்தார்ல. இந்த நாட்டில் எந்த மதத்தவர்களும் எல்லா வகையிலுமே அதிகார பீடத்தில் அமர முடியும். அதுதான் இந்த தேஷ், அதுதான் இந்த பாரத். அப்படிப்பட்ட இந்த தேசத்தை ஒருமைப்பாடோடு ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியவர்கள் அதை பற்றி சிந்திக்க மறந்தவங்களா வாழ்றாங்க. அதான் வேதனை. இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில இது போன்று சில நிகழ்வுகள் வழியாக பரஸ்பரம் அன்பை நேசத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற எந்த முஸ்லிமனும் அரபு நாட்டில இருந்து இங்க வரல. நீங்க முதல்ல அதை விளங்கணும். இதரேனா முசல்மான் ஹே नहीं, ஏதாவது வெளிநாட்டில இருந்து வந்த ஆத்மி கி இதர் முஸ்லிம்லாம் வெளிநாட்டில இருந்து எங்க இருந்தாலும் வந்தாரா? அரேபியரா? அந்நியரா? இப்போ உங்க மாலிக் இருக்கார முதலாளி இம்தியாஸ் இருக்காருல்ல, அவர் யாரு? இம்தியாஸ் இப்போ உங்க முதலாளியா இருக்காரு. இந்த இம்தியாஸ் பிரம்மையாவா இருந்தவர் தானே? யார் அவர் நேற்று வரைக்கும்? இதோ எனக்கு முன்னாடி இருக்கிற இப்ராஹிம் உட்கார்ந்து இருக்காரு, அவருடைய கடந்த காலம் முருகன். இப்படி எத்தனை அடையாளங்கள். எங்களுடைய மூதாதையர் இஸ்லாத்தை ஏற்றவங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி முகமது மொய்தீன் என்றோ அல்லது இனாயத்துல்லா என்றோ ஜாகிர் என்றோ தமீம் என்றோ வேற வேற பேர்கள் அடையாளப்படலாம். நாங்கெல்லாம் எப்படி தெரியல உங்களுக்கு? வரலாம் முசல்மான் முஸ்லிம்ங்க பாய்ங்க, குல்லா போட்டா பாய் ஆயிரம்ல, ஆயிரமே இல்லையாங்க? அதான உண்மை. முகமது விஜய் அண்ணான்னு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல, பாய் மாதிரி ஒரு தொப்பி போட்டா பாய், அவ்வளவுதானே? எங்களோட தொழுதா நீங்களும் முஸ்லீம் ஆயிடுறீங்கல்ல. இஸ்லாம் மட்டும்தான் ஒரு மனிதனை சமத்துவப்படுத்துச்சு, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எதனாலங்க எங்க முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு போனாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? யாராவது ஒரு ஆளு காரணத்தை புரிஞ்சீங்களா? முஸ்லீமா ஒருத்தர் மாறினார்ல, அதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? நேத்து வரைக்கும் என்ன பண்ணா இன்னைக்கு பண்றான்ல, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்து புதிய கல்வி கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வரான். நேஷனல் எஜுகேஷன், தேசிய கல்வி கொள்கை. இது என்ன சொல்லுது? செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தையி, மலை அல்றவங்க மலை அல்லு. நீ முடி வெட்டுறவனா இருந்தா உங்க அப்பா முடி வெட்டினா நீ முடி வெட்டுறா. குலக்கல்வியை கற்றுக்கொள்வதற்கு பெருமைப்படுகிறான். இதை விட கொடுமை வேற ஏதா இருக்கா? ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார், மதம் அல்ல பெருமைப்படணும்னு பேசுறார். இன்னைக்கும் சந்திராயன் அனுப்புறாங்க. எங்க சந்திராயன் எங்க போச்சு? சந்திரன் ஆய்வு செய்ய போச்சா? ஆதித்யா எல் 1 அப்படின்னு ஒரு விண்கலம். அது எதை போய் ஆய்வு செய்யுது? சூரியனை. சூரியனை ஆய்வு செய்யறதுக்கு இங்கிருந்து ஏவுகணையை அனுப்புறான். ராக்கெட் பறக்குது, சந்திரன் ஆய்வு செய்ய பறக்குது. ஆனால் ரத்தமும் சதையும் என்னை போன்ற ஒரு உயிரும் கொண்ட ஒரு மனிதன் கேவலம் ஒரு துர்நாற்றம் எடுக்கக்கூடிய மனக்குழியில இறங்குறான். அதுக்கு கருவி இல்லை, டெக்னாலஜி. டெக்னாலஜி ஹேக்கி சாக்கடைக்குள்ள யார் போனா? மலைக்குழியில யார் இறங்கணும்?
அது உள்ளுக்குள்ள இருக்கிறத யார் அடைப்ப குத்தி எடுத்து நீக்கணும்? என் சமூகத்தில் சேர்ந்த என்னை போன்ற சக மனுஷன். கேட்டா நீ அதுக்கு தாண்டா படைக்கப்பட்டிருக்கிற, பிரம்மா உன்னை அப்படி தாண்டா படைச்சான், நீ எல்லாம் பிரம்மனுடைய காலில் இருந்து படைக்கப்பட்டவன். என் அப்பனுக்கு அப்ப என் மூதாதையனை என்ன சொன்னான் தெரியுமா? நீ எல்லாம் தீண்டத்தகாதவன்டா, உன்னை எல்லாம் பார்த்தா தீட்டுடா, உன்னை எல்லாம் தொட்டா தீட்டுடா, நீ எல்லாம் எனக்கு சமமா வந்து அமரக்கூடாதுடா. உன் மனைவியோ உன்னுடைய பெற்ற தாயோ ரவிக்கு அறியக்கூடாது, உன் அப்ப மேல் சட்டம் போடக்கூடாது, பொது சபையில உட்காரக்கூடாது, ஒரு தேநீர் குடிக்கிற கடைக்கு போனா கூட சமமாக நடத்தப்பட மாட்டோம். எப்படி ஒரு டீ கடைக்கு போனா பொது இடத்துல எங்களுக்கு சரட்டையில சாயா கொடுப்பான், எப்படி காசு கொடுத்தா குடிக்கிறோம், பிச்சை எடுக்கல. காசு கொடுத்து குடிக்கக்கூடிய டீ, காசு கொடுத்து சாப்பிடக்கூடிய உணவு, ஆனால் மதிப்பு மரியாதை வேற. ஒரு சரட்டை எடுத்து கொட்டாங்குச்சி, சரட்டைனா கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து கழுவி அதுல என்ன செய்வான், சாயா ஊற்றி கொடுப்பான். அந்த சாயாவை தான் குடிச்சிட்டு அதை கழுவி வச்சுட்டு போகணும். காசை கூட தொட மாட்டான், டேபிள்ல வச்சுட்டு போகணும். கேட்டா இரட்டை குவளை முறை, அதுக்கு பேரு என்னது? இரட்டை குவளை முறை. இதை ஒழித்தது இஸ்லாம் மட்டும்தான். ஏன் இன்னைக்கு பாசிசவாதிகள், ஏன் இந்துத்துவவாதிகள் வெளிப்படையா சொன்னா ஏன் பிஜேபி முஸ்லிம்களுக்கு எதிரியா பார்க்க, ஏன் அப்படி வெறுப்பா பார்க்குது? என்ன காரணம்? பெரியார் அன்னைக்கு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? 5 மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்தா 5:05க்கு தீண்டாம காணா போகுதுன்னார். இன இழிவு நீங்க இஸ்லாம் மட்டும்தான் உலகில் நன்மருந்து. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அரேபிய மார்க்கம் என்றும் துருக்கிய மதம் என்றும் கூறுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இது திராவிடர்களுக்கான மார்க்கம், மதம் அப்படிங்கிறார். இது அரேபிய மதம் அல்ல, துருக்கிய மதம் அல்ல. பிறப்பின் வேதத்தை ஒழித்து, மௌத்திகத்தை காலில் போட்டு மிதித்து, பெண்களுக்கான சொத்தின் பங்குகள் உள்ளிட்ட பல்வேறு உரிமைகளை வழங்கி ஒரு சமத்துவ மார்க்கமாக இஸ்லாம் இருந்தால் அதை திராவிடர்களுடைய மதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். சொல்றது யாரு? தந்தை பெரியார். பெரியார் தோ கோன் மாலம் கி. இன்னைக்கு வரைக்கும் பெரியாருடைய பேச்ச பேசாம தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ண முடியாது. அந்த பெரியார் 96 வயசுலயும் ஒரு மூத்திர சட்டி, மூத்திர பைய சுமந்துகிட்டு கடவுளே இல்லை, கடவுளே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், கடவுளை கற்பிப்பவன் காட்டுமிராண்டி என்று பேசிய அவர் அல்லாஹ் என்ற அந்த ஒப்பற்ற ஏக பரம்பொருளை மறுக்கல. இன்னைக்கும் இந்துத்துவவாதிகள் அதை கேள்வி வைப்பாங்க, இந்த ஆளு பார்ப்பா நம்ம மதத்தை திட்டுறான், முஸ்லிம் மதத்தை திட்டுறானா, அல்லாஹ் சாமியை திட்டுறானா, இப்படியே போய் பெரியார்ட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன பெரியாரு, நீங்க இந்து மதத்தெல்லாம் விமர்சிக்கிறீங்க, ஏன் அந்த முகமதிய மதத்தை ஏன் விமர்சிக்க மாட்டீங்க, ஏன் அல்லாஹ் சாமியை திட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரியார் சொல்றாரு, இப்போ நீங்கள் தொழுதீங்கல்ல, இங்கே தொழுதமா பார்த்தீங்களா இல்லையா? முஸ்லீம்கள்லாம் தொழுதோம்ல, அப்படி ரவுண்டு முஸ்லீம்கள்லாம் தொழுதோம்ல, தொழுத போது ஏதாவது சிலை இருந்ததா, ஏதாவது நாங்கள் முன்னாடி வச்சு வணங்கணுமா? இல்ல தொழுதோம்லங்க, அல்லாஹ் சாமின்னு எதையாவது ஒன்ன வச்சு கும்பிட்டுமாங்க? இல்ல பெரியார் தான் சொல்றாரு, நான் எல்லா பள்ளிவாசல்லையும் போய் பார்த்தேன், எந்த பள்ளிவாசல்லையும் நான் அல்லாஹ் சாமியை பார்க்கல. நீ அல்லாஹ் சாமியை விமர்சி திட்டுன்னு சொல்ற, நான் அல்லாஹ்வை பார்த்தா தரடா நான் திட்ட. எந்த பள்ளிக்கு போனாலும் அவன் ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை இவன் தொடலாம், அவன் தொடக்கூடாது, இவன் உள்ள வரலாம், அவன் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கலையே. நீ தடுக்கிற, கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாது. நீ இசையவே இயக்கிய நானியா இருந்தா கூட இளையராஜா என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. போக முடியுமா? ஆனா நேத்து வரைக்கும் இதே இளையராஜாவுடைய மகனாக இருந்தாரே யுவன் சங்கர் ராஜா, அவர் மக்காவுக்கு போறார், காபாவை தொடுகிறார். முதலிலே பூமியிலே படைத்த இறைவனை வணங்க கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் எதுங்க? நாங்க இன்னைக்கு நம்புறோம் மக்காவில் இருக்கு, அதான் முதல் பள்ளி. முதல்ல கடவுளை, இறைவனை இப்புவி உலக பந்திலே வணங்குவதற்காக ஆதி மனிதன், முதல் மனிதன் கட்டிய ஒரு பள்ளிவாசல் அது. அது அல்லாஹ் இருக்கிற இடம்லாம் இல்லை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கால நாங்க போறோம்ல புனித யாத்திரை, இந்த நம்ம மாலிக், நம்ம முதலாளி
இம்தியாஸ் பாய் கூட போறாரு. ஒவ்வொரு வருடமும் உம்ரா அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஆலயத்தை தரிசிப்பதற்கு அங்கே போய் அல்லாஹ்வை தொழுவதற்கு போறார். அங்க போனீங்கனாலும் அங்கேயே எந்த அல்லாஹ் சாமி இருக்காரு. அதுவும் இதே மாதிரி ஒரு கட்டடமாகத்தான் இருக்கும். பள்ளிவாசல் மசூதி எப்படி கட்டடமா இருக்கு அதே மாதிரி கட்டணம். ஆனா அந்த கட்டணம் முதல் மனுஷர் கட்டின கட்டணம். முதல்ல பூமியில ஒரு மனிதன் நல்லா படைச்சான் இல்லைங்க, ஒரு ஜோடி தாங்க இந்த உலகத்துக்கு. கடவுள் படைச்சது ஒரே ஒரு ஆன்மா. அந்த ஒரு ஆன்மாவில் இருந்து தான் ஒரு ஜோடி, அவருடைய மனைவி, அதுல இருந்துதான் உலகம். என்னமோ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்துல நம்ம எல்லாம் வந்து குரங்குல இருந்து வந்தோம். குரங்குல இருந்து வந்தோமா? அது ஒரு அறிவியல்ல டார்வின்ங்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணாரு, அறிவியலாளர் ஒரு கதையை கற்பனையில விட்டு அடிச்சார். ஒரு செல் பிராணி, 2 செல் பிராணி, 3 செல் பிராணி அப்படின்னு சொன்னார். அதுல என்ன செஞ்சிட்டாரு, மனுஷன் என்ன பண்ணிட்டான்பா, குரங்குல இருந்து தான் வந்துட்டான்டார். ஆனா அது அறிவியலால் நிரூபிக்க முடியல. அறிவியலால் இன்னைக்கு நிரூபிக்க முடியல. மனிதர்கள் எல்லோருமே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து வந்திருக்கிறார்கள். உங்களுடைய மரபணுவும் என்னுடைய மரபணுவும் தொடர்பு இருக்குங்க. எங்கேயோ ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுடைய ஒரு மரபணு ஜீனம்ன்றாம்ல, அந்த ஜீன் அப்படின்மா அந்த மரபணு, அந்த மரபணுவோட இங்க இருக்கிற மதுரையில் இருக்கிற ஒருவருடைய மரபணு தொடர்புல இருக்கு. வெளியில தாங்க கருப்பன், வெள்ளையன், நெட்டையன், குட்டையன், தமிழ் பேசுறவன், கன்னடம் பேசுறவன், மலையாளம் பேசுறவன், தெலுங்கு பேசுறவன், இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், அந்த மதத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் வெளியில தோற்றத்துல. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா எல்லா மனுஷனும் ஒரே தாப்பந்தாயில இருந்து வந்தவன். இப்படி இஸ்லாம் எங்களை பக்குவப்படுத்துச்சுங்க. இத சொல்லுச்சு குர்ஆன். நீங்க எல்லாம் ஒரே தகப்பந்தாயில இருந்து வந்தவங்க தான்ப்பா. நீங்க உங்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை பேணுங்க பானுச்சு. என்ன சொல்லுச்சு? நீ யாருக்கு பயப்படணும் தெரியுமா? உன்னில யாரு சிறந்தவன்? பிரம்மனுடைய தலையில இருந்து பிறந்தவனா, தோல்ல இருந்து பிறந்தவனா, இடுப்புல இருந்து பிறந்தவனா, காலில் இருந்து பிறந்தவனா, இல்ல இதுல எதுவும் சேராதவன் என்று பஞ்சமனாக ஒதுக்கி வைத்தாயே அதுவா? குர்ஆன் சொன்னது இக்ர இந்த ரப்பக்கும், உங்கள் ரப்பாகி அல்லாஹ்வை நீங்க பயப்படணும். இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயப்படணும். அந்த ரப்பாகப்பட்டவன் யாரை மேல பார்க்கறான் தெரியுமா? இக்ர அல்லாஹ் குர்ஆன்ல இத்தக்குல்லா அப்படியே சொல்றான். அல்லாஹ்வை பயப்படு. எப்படி பயப்படணும்? ஹக்கத்து காட்டிகி, பயப்பட வேண்டிய விதத்துல பயப்படணும். நீ பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஆன்மாவில் இருந்து தான் படைக்கப்பட்டாய். அந்த ஆன்மாவில் இருந்து உன்னுடைய தாயும் வந்தால், அந்த ஜோடியும் வந்தது. எல்லோரும் அதுல இருந்து தான் பழகி பெருகுனீங்க. இறைவனை பயப்படுறவன் மட்டும்தான் இறைவனுக்கு மேலானவன், மற்றவன் யாரும் கிடையாது. முகமது நபி அதனாலதான் ஒரு கருப்பின் அடிமை. இன்னைக்கு கருப்பை பார்த்தா கேவலமா தெரியுதுல்ல நமக்கு, இருக்கா இல்லையா? வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், நம்மளால எவனோ ஒருத்தன் சொன்னான். அந்த மாதிரிதான் நம்மள சில பேர் பேசுறான். இன்னைக்கு இருக்குல்ல, கருப்பு பணம் தான் கெட்டது, அப்படிதானே? கருப்பு பணம் கெட்டதா நல்லதா? கருப்பு பணம் கெட்டதா நல்லதாப்பா? கெட்டது இல்ல. ஏன் கருப்பு பணம் கெட்டது? ஏன் வெள்ளை பணம் கெட்டதா ஆகக்கூடாதா? அது என்ன கருப்பு ஆடுன்னா கெட்டது அப்படி எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் எழுதப்படாத சட்டம் என்ன தெரியுமா? கருப்பா இருந்தா கெட்டது. அது வேற. நம்மெல்லாம் கருப்பா பிறந்து தொலைச்சிட்டோம். என்ன ஆக்கிவிட்டாங்க? கருப்பா இருக்கிறவன் கெட்டவன் ஆக்கிட்டான். அதனாலதான் எவ்வளோ பெரிய உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளும் பேசுறான் பிளாக் மணி. ஏண்டா மணியை பிளாக்குங்கிறன்னு எந்த கூமுட்ட பயிலும் கேள்வி கேட்க மாட்டான். ஏண்டா மணியை போய் பிளாக்கு ஒயிட்டுங்கிறேன். ஒயிட்டுனா நல்லதுன்னு அர்த்தம், சிம்பிள், அப்படிதானே? வெள்ளனா நல்லது, கருப்புனா கெட்டது. இது என்னடா ஆகப்பெரும் பைத்தியகாரத்தனமானதுன்னு முகமது நபி சொன்னாங்க. கருப்பும் வெள்ளையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமானதுன்னாங்க. அப்படி கருப்பு தோற்றத்தில் இருந்த ஒருத்தரை தான் அடிமையா வச்சிருந்தாங்க அன்னைக்கு. ஆப்பிரிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு அபிசீனிய நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை. அந்த பிலால் அவர் பேரு. அவரை கூப்பிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபி இங்க வாப்பா, பிலால் இங்க வா. இந்த போறாருல நம்ம இம்தியாஸ் பாய் போறாரா இல்லையா ஒரு ஆலயத்துக்கு, மக்கால காபா, அந்த முதல் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு அந்த கருப்பு கரையா இருக்கிறார். அவர் உதடெல்லாம் இப்படி சூம்பி போயிருக்கும். கருப்பா இருக்கிறவங்களுக்கு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட இயல்பாவே தலைகள்லாம் கொஞ்சம் சூம்பி போய், உதடுகள்லாம் கொஞ்சம் பிரிங்கி போய், தோற்றங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி தோற்றத்தில் உள்ள அவரை இங்க வா பிலால், இங்க வா, நீ போய் அந்த பள்ளியில ஏறி பாங்கு சொல்லுன்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக ஆச்சரியம்?
என்னங்க ஒரு கருப்பரை போய் முகமது நபி போய் வாங்க சொல்றாங்க. ஆம், அதுதான் இஸ்லாம். கருப்பனோ வெள்ளையனோ அல்லாஹுக்கு மத்தியிலே சமமானவன். நிறத்தால் என்ன பெரிய சிறப்பு இருக்குது? என்னங்க சிறப்பு இருக்கு? அல்லாஹ்விடத்துல யார் சிறந்தவர்னா உங்களை விட அவர் இறையச்சத்துல மேலானவர்ப்பா. அல்லாஹ் பயந்தார். அடிமை தலையில் இருக்கக்கூடிய சூழலிலே கூட அவர் அடிமை தலையில் இருக்கும் போது காலில் போட்டு மிதிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். பாலைவன சுடுமணலிலே சொல்லனா இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆனானார். அந்த நிலையில கூட அவர் சொன்னாரு, அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத் அப்படின்னார். அப்படியே சொன்னார், அல்லாஹ் ஒருத்தன் தான். அப்படியே சொன்னாருங்க. அவங்க பல தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, அவரை துன்புறுத்துறாங்க. நீ இந்த நம்பிக்கையில இருக்காத பிலால், நீ ஒரு அடிமை, நீ எப்படி இந்த நம்பிக்கை கொள்ளலாம்? நீ இப்படி கொண்டினா இதே பாலைவனத்துல பாறாங்களை போட்டு உன்னை சாகடிப்போம். அந்த கருப்பு கலர் மனிதன் தான் சொல்லப்படுது. அவர் சொல்றார், அஹதுன் அஹதுன், இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான், நான் வேறு எதையும் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த மனிதரை முகமது நபி சொல்றாங்க, உங்களை விட அவர் தான் ஈமான்ல மேலானவர், அவரைத்தான் நான் பாங்கு சொல்வதற்கு கூப்பிடுறேன், அவர் தான் பாங்கு சொன்னார். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் தந்தது. ஏன் பெரியார் இஸ்லாத்தை மேல வைக்கிறார்னா, மற்ற மதங்களுக்கோடு ஒப்பிட்டு பார்த்தா இஸ்லாத்தை யாராலும் இழிவுபடுத்த இயலாது, வேறுபடுத்த முடியாது. இங்க மட்டும்தான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சமமாகவும் சமத்துவமாகவும், இங்க சொன்னாங்கல்ல, இங்க ஆண்கள் கீழே உட்கார்ந்து பெண்களை மேல உட்கார வைக்கக்கூடிய ஒரு சமூகம் வேற எது? வேற எது? எந்த சமூகத்திலேயாவது அப்படி பார்க்க முடியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி பேசிய ஒரு ஆக பெரும் கோட்பாடு இஸ்லாமிய கோட்பாடு. குர்ஆன் சொன்னதுங்க. குர்ஆன் தான் சொல்லுச்சு, லரபல்லாஹு மஸல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு முன்மாதிரி எங்க இருக்குதுன்னா பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட இல்லையா. ஒரு ஈமானு, கடவுள் நம்பிக்கை, பக்தின்னு எந்த மனுஷனாவது வச்சிருக்கிறாம இருக்கிறாரா? உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்துகளுக்கும் ஆன்மீகம் தேவைப்படுது. அந்த ஆன்மீகத்துக்கு முன்மாதிரி யாரா இருக்கணும்? நம்மளா இருந்தா யாரா இருக்கணும்? சாமி யாரா இருக்கணுமா, இல்ல சாமி யானியாவா இருக்கணுமா? நம்மள எல்லாரும் ஆண் பாலா தான் சொல்லுவோம், சாமியார். பெண் துறவின்னு யாருக்கும் பெருசா அடையாளம் போட மாட்டாங்க, அடையாளம் போட மாட்டாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லுது, இந்த உலகத்தின் முன்மாதிரி எந்த யார்கிட்ட இருக்கு தெரியுமா? பெண்கள்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள்கிட்ட அந்த அடிப்படை வருதுன்னா காரணம் அன்னை மரியம். இங்க யாராவது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க இருக்கீங்களா? கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏத்துக்கிட்ட மக்கள் யாராவது இருக்கீங்களா? இருப்பீங்கல்ல? சரி, அந்த மரியம் இருக்காங்கல்ல, மேரி, மேரி இருக்காங்களே, மேரி ஈமான் கொண்ட உலகத்தின் மக்களுக்கு முன்மாதிரி. அந்த மேரி ஏற்றுக்கொண்டவங்க தான் யாரு? அல்லாஹ். அந்த மேரியினுடைய மகன் தான் யாரு? குர்ஆன் அப்படிதான் சொல்லும், சன் ஆஃப் காட்னு சொல்லாது. இயேசுவை குர்ஆன் எப்படி அறிமுகப்படுத்தாது? he is not son of god, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பையன். குர்ஆன் அப்படியே சொல்லும், ஈசா இப்னு மரியம், அவர் மரியமுடைய மைந்தர், மரியமுடைய மைந்தர். அவருடைய தாயார் யாரு? சன் ஆஃப் மரியம் தான் அவரு, சன் ஆஃப் காட் இல்ல. அவங்களுடைய இனிஷியல் யாரு? மரியம் தான் அப்படின்னு குர்ஆன் பல இடத்துல பேசும். அந்த மரியம் தான் நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவங்களுக்கு முன்மாதிரின்னு குர்ஆன் சொல்லும். அதே மாதிரி ஒரு எகிப்தை ஆண்ட ஒரு பெரிய மன்னன் ராம்சஸ் II, ஒரு பெரிய வல்லாதிக்கத்தின் ஆட்சியாளனா இருந்தவன். அவன் பொண்டாட்டி இஸ்லாமிய பார்வையில் நாங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி. அவன் ஒரு கொடுங்கோல் மிக்க மன்னன், கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டான். அந்த மன்னனுடைய மனைவி தான் முஸ்லிம்கள் உலகளாவிய அளவில் முன்மாதிரியா எடுக்கிறவங்க. இவங்கெல்லாம் யாரு? முகமது நபிக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள். முகமது நபி காலத்துல வாழ்ந்தவங்க இல்ல, முகமது நபி காலத்துக்கு முன்னாடி அன்றைக்கு வாழ்ந்திருந்த ஒரு சிறந்த பெண்கள், ஈமான் கொண்ட மக்களுக்கு முன்மாதிரி. இதுதான் இஸ்லாம். பெண்களை மதிக்க சொல்ற மார்க்கம் இஸ்லாம். முகமது நபி அதனாலதான் ஒரு ஆண் உறவாடுவதற்கு தகுதியில முதன்மை இடத்துல யார் இருக்கா? முகமது நபி போய் கேட்டாங்க. முகமது நபிய தோழமை பாராட்டினாங்கல்ல, ஃப்ரெண்டு தான். முகமது நபி யாரையும் அடிமையாக்க மாட்டாங்க, யாரையும் சீடர்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்? தோழர் அப்படிதான் சொல்லுவாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சிகப்பு புரட்சியா இருந்தாலும் சரி, தோழமை பாராட்டுகிற என் தோழர், தோழர் என்று சொல்லுகிற
நட்பு இப்படிலாம் நீங்களும் நானும் வார்த்தையில பேசுவோம். அதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியவர்கள் முகமது நபி. தன்னோடு ஈமான் கொண்டிருந்த, நம்பிக்கை கொண்டிருந்த, தன்னை ஏற்றுக்கொண்டிருந்த, தன்னை பின்பற்றி கொண்டிருந்த யாரையும் தன் ரசிகர் என்று சொல்லவில்லை, தன் ரசிகன் என்று அவர்களை வேறுபடுத்தவில்லை, இல்லை தன்னை ஆசிரியராக்கி கொண்டு என்னுடைய சீடர்கள் என்று அவர்களை கொச்சைப்படுத்தவில்லை. வார்த்தையிலே அவர்களை அடையாளப்படுத்தினார்கள், என்னுடைய தோழர்கள் அவர்கள். எனக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே தோழமை உணர்வுதான் இருக்கிறது. நானும் அவர்களும் ஒரு வகையிலே நண்பர்கள். அதனாலதான் நாங்க இன்னைக்கு எந்த முகமது நபியோ அன்னைக்கு ஈமான் கொண்டிருந்த யாரை பார்த்தாலும் சஹாபாக்கள் சஹாபாக்கள் இந்த சொல் தான் பேசுவாங்க முஸ்லிம்கள்ட்ட. அபூபக்கர் சித்திக் அவங்க சஹாபி, உமர் அவங்க சஹாபி. சொன்னாங்கல்ல, காந்தி கூட ஒருத்தர் ஆட்சியை எதிர்பார்த்தாருன்னு. யார் அவரு? உமர் அப்படிங்கிறவர். யார் தெரியுமா அவரு? யாரு? இங்க யாருக்காவது இஸ்லாம் பிடிக்காம கூட இருக்கலாம். என்னடா இந்த ஆளு கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பாய்மார்களை எல்லாம் கூப்பிட்டு ஏதோ நமக்கு ஏதோ இஃப்தாரை கொடுத்து நல்ல சாப்பாடு ஏதோ ஒரு வகையில நோம்பு திறந்தோம் உட்கார்ந்தான், திடீர்னு இந்த மனுஷன் இஸ்லாத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னடா இதுன்னு கூட நீங்க நினைக்கலாம்ல, நினைக்கலாம், தப்பு கிடையாது. முகமது நபி காலத்துல இதை விட மோசமா நினைச்சாங்க. எப்படி தெரியுமா? இந்த முகமது இருக்காருல்ல, அவரை இந்த கத்தியால கழுத்தை வெட்டணும் அப்படின்னு நினைச்சார். யாரு? இப்ப ஒருத்தர் சொன்னாங்களே உமர்னு, சொன்னாரா? எனக்கு முன்னாடி பேசிய இமாம் அவங்க பேசின போது ஒருத்தர் சொன்னாங்க, உமருங்கிற ஒருத்தர் பெரிய ஜனாதிபதி, இந்தியாவில் கூட உமருங்கிற ஒரு ஆட்சியை தான் மகாத்மா காந்தி எதிர்பார்த்தாரு. ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி ஆட்சி இந்தியாவுக்கு தேவைன்னு நினைச்சாரு. அந்த உமர் அவங்க முஸ்லிமா இல்ல ஆரம்பத்துல. எப்படி இருந்தார் தெரியுமா? முகம்மது என்று நாங்கள் யாரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அந்த முகம்மது நபி கழுத்தை வெட்டுவதற்கு கைகளிலே வாளை தூக்கினார், கைகளில் வாளை தூக்கினார். அந்த முகம்மது தலையை நான் வெட்டாமல் விட மாட்டேன் என்று களத்தில் நின்றவர். ஆனால் அவருடைய கருத்தியல் பார்வையிலே இறைவன் கல்பு, நாங்கன்னு சொல்லுவோம் கல்புன்னு, கல்புனா உள்ளம், இதயம். கடவுள் எப்படி தெரியுமா வச்சிருக்காரு உள்ளத்தை? பிரம்மையாவை எப்படி ஒரு நிமிஷத்துல இம்தியாசா மாத்துறாரோ, எப்படி முருகனை இப்ராஹிமா மாத்துறாரோ, எப்படி யுவன் சங்கர் ராஜாவை முகமது ஹாலிதாக மாத்துறாரோ, எப்படி திலீபனாக இருந்தவரை ஏஆர் ரஹ்மானாக மாத்துகிறாரோ, எப்படி கடவுளே இல்லை என்று பல்வேறு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழக வரைக்கும் போய் பெரியாரின் தாசன் என்று அறியப்பட்டவரை அப்துல்லா அப்படின்னு அல்லாஹ் மாத்துறாரோ, உலகத்தின் பெரும் பெரும் பிஷப்புகளாக இருந்தவர்கள், பாஸ்டராக இருந்தவர்கள், மத போதகர்களாக கிறிஸ்துவ மதத்தை அறிந்திருந்தவர்கள் அப்படியே இஸ்லாத்துக்குள்ள வருகிறார்களோ. ஏன்னா முஸ்லிம்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. யா முகல்லிபல் குலு, இந்த கல்பு இருக்க இப்படி இருக்கும். யாராவது இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய உறவுக்காரர்களா இருந்தா தெரியும், என்ன பாய் ஆரம்பிச்சு அவனுக்கு நேத்து வரைக்கும் வேற மாதிரி இருந்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கான பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரும். நேத்து வரைக்கும் அவன் எப்படி எப்படியோ வாழ்னா இன்னைக்கு பார்த்தா முஸ்லிமா மாறினா அவன் செயலே மாறி போச்சே, அதுதான் இஸ்லாம். அவன் கல்பை இறைவன் என்ன பண்றாரோ அப்படியே புரட்டுறாரான். முகமது நபி சொல்றாங்க, இந்த உமர் அவங்க தான் முகமதை வெட்டி வேணு கையில கத்திய தூக்குறாரு, அவர் உள்ளத்தில் இறைவன் நேர்வழியின்பால் அழைக்கிறான், சத்திய தேடுதலை போடுறான், அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். எப்படி ஏற்கிறாரு? ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஆகிற அளவுக்கு இஸ்லாத்துக்குள்ள பற்றுள்ளவரா மாறுறார். முகமது நபியினுடைய தோழர்கள்ல இரண்டாவது முக்கியமான தோழரா அவர் இருக்கிறார். அவர் இயற்கை எய்துகிறார்கள். முகமது நபி இறந்துட்டாங்க. மனிதரா பிறந்தா எவ்வளவு பெரிய புனிதரா இருந்தாலும் சாவு வருமா வராதா? வருமா வராதா? மரணம் நிச்சயமா நிச்சயம் இல்லையா? இப்ப நாங்க எதுக்கு இங்க நிக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிறவர் அதுக்கு அடுத்த நாள் இல்ல, பேசுறது நிஜம் அடுத்த நொடி நம்மளது இல்ல. எப்ப வேண்டுமானாலும் இங்க இருக்கிற நம்மில் யாரும் விடைபெறலாம், யாரும் மரணிக்கலாம். அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை, அதற்கு பாலின வேறுபாடு இல்லை, அதற்கு ஆண்டான் அடிமை என்று இல்லை, அதற்கு பணக்காரன் ஏழை என்று இல்லை, அதற்கு பதவியில் உள்ளவன் பதவியில் இல்லாதவன் என்று வேறுபாடு இல்லை. சாமானியனாக இருந்தாலும் ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இவ்வுலகில் உள்ள எல்லா ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும். அந்த சந்திப்புக்கு முன்னால் இறைவனின் சந்திப்பை அறிவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. எதுக்கு இந்த நிகழ்ச்சி?
அற்பமான உலகத்தின் மனிதர்களை சந்திக்கிறோமே, என்றைக்காவது உங்களையும் என்னையும் அகில உலகங்களையும் படைத்த இறைவனை சந்திக்க வேண்டும் என்று எண்ணங்கள் கொண்டதுண்டா? நம்மளை யாராவது கொண்டதுண்டா? என் பெத்த தாயை பார்க்க நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். யாரா இருந்தாலும் ஆசைப்படுவோம், என் தாயை பார்க்கணும், என் தந்தையை பார்க்கணும். ஒரு வயசுல, ஒரு சின்ன வயசுல அந்த எண்ணம் வரும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் என் மனைவியை பார்க்கணுங்க, எனக்குன்னு ஒருத்தி எங்க இருக்கான்னு தெரியல. அப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை தேடுவான்ல. தேடாத மனுஷன் யாராவது இருக்குமா? தேடுற மனுஷன் அதிகம். மனைவி வேணும், எனக்குன்னு ஒரு துணைவி வேணும். அதுக்கப்புறம் பிள்ளைய தேடுவோம்ல. மனைவி மக்கள் அதன் அடிப்படையிலான உறவு, பேரப்பிள்ளையா இருந்தா பேரப்பிள்ளை, இதையெல்லாம் சந்திக்கணும், அளவாளணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள நான் எதிர்பார்க்கிறோமே, என்னைக்காவது உங்களையும் என்னையும் இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? எங்களுக்கு இஸ்லாம் இந்த நோன்பின் வழியா சொல்றதே அதான். நீ எதை ஆசைப்படணும் தெரியுமா? உண்மையான மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா? ஒரு மனிதன் பசியோடு இருக்கும்போது அந்த பசி ருசி எரியாதும்பாங்க. யாருக்கா தெரியுமா? பசிச்சா டேஸ்ட் தெரியுமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்க ருசிக்கு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு டாக்டர் அட்வைஸே அதான், பசிக்கு சாப்பிடுங்க பாரு டாக்டர். என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு நாள் பசிக்கு உணவு அருந்தி பாருங்கள், அந்த பசித்தவனுடைய முகத்தை பாருங்கள். பசியினுடைய வேட்கையிலே ஏதேனும் தனக்கு உணவாக கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்கள். அந்த பிள்ளைகள் ஒரு சாதாரண பன்னு தான், ஒரு சாதாரண பன். அதை பார்க்கும்போது அந்த முகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதனாலதான் பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாத்தினுடைய பண்பில் முதன்மையானது. முகமது நபி சொன்னாங்க, இஸ்லாத்துல சிறந்தது எது தெரியுங்களா? 5 நேர தொழுகை இல்ல, வருடத்துல ஒரு நாள் ரமலானில் நோன்பு வைப்பதல்ல. என்னிடத்துல காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, அதற்காக இங்கிருந்து நான் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகிறேன், உம்ராக்கு போகிறேன், யாத்திரையாக பயணம் மேற்கொள்கிறேன், அதற்கு பல லட்சங்களை செலவழிக்கிறேன் என்பதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி இவ்வுலகத்தின் அருட்கொடை, உலக மக்கள் எல்லோருக்குமான வழிகாட்டி. கேட்கப்படுது அவங்கள்ட்ட கேள்வி, இயேசு ஒரு அப்பத்துக்காக அலைந்த வரலாறு இருக்குது, யாருக்கா தெரியுமா? எனிபடி நோஸ்? கிறிஸ்துவ மக்கள் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன் சொல்லுது மரியாளும் இயேசுவும் ஒரு அப்பத்துக்காக அலைந்தார்கள், உணவு தேவைக்காக திரிந்தார்கள். அவர்கள் இருவரும் புசித்தார்கள். புசித்த அந்த மனிதர்களைத்தான் நீங்களும் நானும் கடவுளாக வணங்குறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நீ தருவதாக இருந்தால் எதில் தெரியுமா தர்றது இருக்கு? ஒரு மனிதன் பசியோடு இருக்கும்போது அந்த பசித்த மனிதனுக்கு உணவளித்தால் அல்லாஹ் என்ற அந்த ஏகனாகிய எனக்கு உணவளித்தது, என்னை சந்திக்கும் பொழுது நீ மகிழ்ச்சி அடைவ அப்படின்னா அல்லாஹ் அந்த ஏக இறைவன் சொல்றார். முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும். முகமது நபிட்ட கேட்கும் போது ஐயுல் இஸ்லாமு கைருன், முஹம்மது நபி அவர்களை இஸ்லாத்திலே சிறந்தது என்னது? துத்இமுத்ஆம். எது? ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான், அந்த பசிக்கு நீ சாப்பாடு தந்தீனா அதுதான் சிறந்தது, அதுதான் இஸ்லாத்துல சிறந்தது. அந்த பசித்த மனிதன் உன்னிடத்துல கையேந்துகிறானோ ஏந்தலையோ, அவன் முகத்தை பார்க்கிறாய், அவன் பசியின் வேட்கையை உணர்கிறாய். அவன் பசியை ஆற்றுவதற்கு இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு என்ன இருக்கு? உணவகம் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் சாப்பாடுக்கு நாங்க ஹோட்டல்ஸ் வச்சுட்டோம், அதானே? இன்னைக்கு யாராவது ஒரு மனுஷன் பசியா இருந்தா டீ கடை இருக்கு, சாயா கடை இருக்கு, ஹோட்டல் இருக்கு. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருக்காது. அன்ன சத்திரங்கள் இருக்கும், அன்னதானங்கள் இருக்கும், விருந்தோம்பலுங்கிற பேர்ல ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு யாராவது பசிக்குதுன்னு என்ன செய்வீங்க? வாங்க ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம். முகமது நபி அப்படி சொல்லலை, வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க, விருந்தாளிகளாக கண்ணியப்படுத்த சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய பசியை போக்குவதுதான் ஆகச் சிறந்த இஸ்லாமிய அறம் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதுதான் நான் இங்கே முன்வைக்க விரும்புறேன். அதுலதான் ஒரு நோன்பாளிக்கான மகிழ்ச்சியை கூட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதா அஃப்தர ஃபரிஹ, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சியா இருந்தாரு. இன்னொரு மகிழ்ச்சி என்ன? அந்த ரப்ப, இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவரை நாங்க அல்லாமோம். கிறிஸ்துவரு கர்த்தரும்பாரு, ஏனைய மதத்தவர்கள் ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பிரம்மாம்பாங்க, ஒரு ஏகனும்பாங்க. இந்துக்கள்ல கூட ஒரு பழக்கம் இருக்கு, தான் தோன்றீஸ்வரன், தானாக தோன்றிய ஈஸ்வரன் இருக்குல்ல, இருக்கு. ஒப்பில்லாத அப்பன், ஒப்பிலி அப்பன்,
எல்லா ஒப்பு ஓமைக்கும் அப்பாற்பட்ட அப்பன். அந்த அப்பன் யார்? அந்த ஏகன் யார்? அந்த பரம்பொருள் யார்? அந்த ஜோதி உருவான ஒரு உயர்ந்த இடத்திலே ஏதோ ஒரு வகையிலே நமக்கான அருளை தந்து, அன்பை தந்து, நேசத்தை தந்து, இவ்வுலக வாழ்வியலிலே நம் மீதான ஒரு நேசப்பற்றுதலோடு ஒரு உறவை தந்தவர் யார்? என்னைக்காவது அவரை பத்தி பார்த்திருக்கீங்களா? அவருக்கு உருவம் கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் அந்த உருவத்தை பார்க்க இயலாது. முஹம்மது நபி சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்தையே உருவத்தையே இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அல்லாஹ் காட்டல. அவன் ஒரு ஒளிமயமானவனா இருக்கிறான். முகமது நபி உள்ளிட்டு யாரும் அல்லாஹ்வை பார்க்கல. அல்லாஹ்ங்கிற அந்த பரம்பொருளை இந்த உலகத்தில் எந்த மனிதரும் பார்த்ததில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கண்டவர்கள் யாரும் இல்லை, காணுவதாக சொல்பவர்களும் உண்மையாளர்கள் அல்ல. சும்மா சொல்லிக்கலாம் கடவுளை பார்த்தேன் கடவுளை பார்த்தேன்னு. கடவுளை பார்ப்பதற்கான ஒரு இடம் இருக்குது, அது மறுமை என்ற ஒரு நாளாக இருக்குது. அந்த நாள்ல அல்லாஹ்வை பார்ப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. ஏன்னா அவர் தான் உங்களை என்னையும் படைச்சார், அவர் தான் நமக்கு படியாக்குறார், அவர் தான் உங்களுக்கும் எனக்குமான நேசத்தை ஏற்படுத்துறார், அவர் தான் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளராக இருக்கிறார். அவரை பார்க்கணும், இதுதான் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தயவு செய்து இதை உணர்ந்து கொள்ளுங்க. இந்த சபையில் இருக்கிற நாம நமக்கு மத்தியில ஒரு பரஸ்பரம் அன்பை நேசத்தை மட்டும் விதைங்க. ஏங்க, ஒருத்த மனுஷன் என்ன பேர்ல வேணா இருந்துட்டு போட்டுங்க, பேருங்கிறது டசன்ட் நாட் மேட்டர். நீங்க முத்துசாமியா இருங்க, குமாரா இருங்க, டேவிட்டா இருங்க, ஆண்டனியா இருங்க, இல்ல இப்ராஹிமா இருங்க, இஸ்மாயிலா இருங்க, என்ன பேர்ல இருங்க, ஆனா படைத்தவனை அறியாம மட்டும் இருக்காதீங்க. உங்களுடைய முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? நம்மை படைத்த பரம்பொருள் யார்? இந்த கேள்வி மட்டும்தான் இருக்கு. அந்த பரம்பொருளை அடைவதற்கான வழி என்ன? அந்த தேடுதல் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஏழையினுடைய சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஏழைகளை உதாசீனப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காதீங்க. எந்த இடங்களிலும் பிற மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு தனக்கு மத்தியில ஒரு சக மனிதன் அடிபட்டு கிடக்கிறான், வேதனையில உலர்கிறான், பல்வேறு சிரமங்கள்ல வாழுகிறான், அந்த மனிதனுடைய சிரமத்தை நீங்க போக்குங்க. இறைவன் அல்லாஹ் உங்க சிரமத்தை போக்குவார். இதுதான் இஸ்லாம். தயவு செய்து அதை உணர்வு. அவன் முஸ்லிமா, இந்துவா, கிறிஸ்துவனா, சீக்கியனா, பௌத்தனா, நம்பிக்கை உள்ளவனா, நம்பிக்கை இல்லாதவனா, தமிழ் பேசுறானா, ஹிந்தி பேசுறானா, எந்த மொழியை வேணாலும் பேசிட்டு போட்டான், மனுஷனா இல்லையா? அந்த மனுஷனுக்கு ஏற்படுற இடர்பாடை நான் நீக்கினால் எனக்கு ஏற்படுற இடர்பாடை யார் நீக்குவா? அல்லாஹ் நீக்குவார். ஒரு மனிதன் என்னை போன்று சக மனிதன் குறைகள் உள்ளவன் தான். பின்னாடி போய் புரளி பேசாதீங்க. பேசுவோம்ல, யார் தெரியுமா இவன், எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமில்ல, ஓயா அவன் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாது, பேசுவோம்லங்க. இயல்பு தானே? யாரை பத்தியாவது பேசியிருக்கீங்களா இல்லையா? பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? அவ்வளோ நல்லவங்களா நம்பலாம்? தெரியாம கேட்குறேன், அவ்வளோ நல்லவங்களா? பேசுவோம்ல. நாங்க எப்படி போய் பேசாம இருப்போம்? நாங்க என்ன பண்ணுவோம்? எந்த மனுஷனையும் சக மனுஷனை மதிக்கணும்னு நினைக்க மாட்டோம். நாங்க அப்படித்தான். அதை தான் முகமது நபி சொன்னாங்க, உனக்கு விரும்புவதை, எப்படி உனக்கு விரும்புவதை உன் சகோதரனுக்கும் நீ விரும்பாத வரைக்கும் நீ ஆன்மீக அடிப்படையிலே இறைவனை நம்பிக்கை கொண்டவனே இல்லைன்னாங்க. நீ அல்லாஹ்வை நம்பாதவன்டா. நீ எப்படி அல்லாஹ்வை நம்பினவன்? நீ தொழுதுட்டா அல்லாஹ்வை நம்பினவனா? நோன்பு வச்சுட்டா அல்லாஹ்வை நம்பினவனா? ஹஜ்ஜ நிறைவேற்றிட்டா அல்லாஹ்வை நம்பினவனா? இல்ல தலையில ஒரு குல்லா போட்டுட்டா, தாடி வச்சுட்டா, முஸ்லிம் மாதிரி பேர் அரபியில வச்சுக்கிட்டேன், நான் அப்துல்லா, அப்துல் காதர், நான் என் பேர் இது அதுவா? யார் முஸ்லிம்? என்னுடைய நாவுனாலும் முஹம்மது நபி சொல்றாங்க, இந்த நாக்கை பிடிச்சி, இந்த 50 கிராம் கூட எடை இல்லாத இந்த நாக்கு, என்னுடைய கை எந்த பிற மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டால் மட்டும்தான் நான் முஸ்லிம். அப்படிப்பட்ட எனக்கு தான் மறுமையில மகிழ்ச்சி இருக்கு. இல்ல நானும் நரகில் வீழ்ந்து விடுவேன் என்று எச்சரிச்சாங்க. நீங்க பேணிக்க வேண்டியத முதன்மையானதுன்னு நாங்க தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. இந்த நோன்பின் வழியாக நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலான பரஸ்பர உறவுகளை இன்னும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். வேற ஒண்ணும் நினைக்கல. நினைக்கிற நோக்கம் என்ன? ஒண்ணுதான், பலப்படணும். யாரை பற்றியும் புறம்பேசி வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எனக்குள் 1000 குறை எனக்கும் என் இறைவனுக்கும் மத்தியிலானதா இருக்கு. எப்படி? எனக்கு என் இறைவனுக்கும் மத்தியிலாக எனக்குள்ள 1000 கசடுகள் இருக்கு, கசப்புகள் இருக்கு, அசிங்கங்கள் இருக்கு.
அது வெளியில பிற மனிதனுக்கு தெரியாது. அப்படியே வெள்ளை சொக்கா, சூப்பர் சட்டை, ட்ரெஸ், பளபளன்னு அப்படி பார்க்கும்போது பகட்டா தெரியலாம், பெருமையாக தெரியலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபி சொல்றாங்க, நீ பிற மனிதனுடைய குறைகளை நீ மன்னித்தால், அதை நீ மறைத்து பழகினால், படைத்த இறைவன் உன் குறைகளை மறைப்பான் அந்த மறுமை நாள். அந்த மறுமையில இன்னைக்கு சிசி கேமரா போட்டா நாம் ஏதாவது தப்பு செஞ்சா எல்லாருக்கும் காட்டினா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஒரு சிசி கேமரா வச்சுட்டாங்க, நமக்கே தெரியாது சிசி கேமரா இருக்கிறது. நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன செஞ்சோம், எப்படியெல்லாம் நடந்தோன்றத கண்ணுக்கு முன்னாடி அப்படி படம் பிடிச்சி காட்டினா எவ்வளவு கேவலமோ, அதை விட கேவலம் நாளை மறுமையில படைச்ச அல்லாஹ் என்ன செய்வாரு, நான் செய்த அத்தனைகளையும் படம் பிடித்து அப்படியே காட்டுவார். ராட்சச திரைகளிலே காட்டினால் என்னை விட கேவலமான மனுஷன் வேற யாரும் இல்லை. எனக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு போதுமா இருப்பேன். நிச்சயமா உண்மைதானே? இந்த நோன்பு என்ன தெரியுமா சொல்லுச்சு, நீ அல்லாஹ்வை பயந்து இல்ல. நோன்புல நாங்க பயந்தோங்க, உண்மையிலேயே தொழுகையில கூட அப்படி பயந்துருக்க மாட்டோம், ஹஜ்ஜி செய்யும் போது கூட அவ்வளவு பயந்துருக்க மாட்டோம். நாங்க எப்ப தெரியுமா பயந்தோம், 4 செவத்துக்குள்ளதான் இருந்திருப்போம். எப்படி? 4 செவத்துக்குள்ள, யாருக்கும் தெரியாது, என் பெத்த பிள்ளைக்கு கூட தெரியாது. நான் தண்ணியை தூக்கி குடிச்சு விட்டோம்னா என் புள்ள வந்து பாப்பா பாப்பா ஏன் தண்ணி குடிச்ச, நீ நோன்பு வைக்கலையா, அப்படி கூட என் பையனுக்கிட்ட கூட ஏமாத்திடலாம். அவன் கூட ஸ்கூலுக்கு போயிருப்பான், குழந்தையா இருந்தா உறங்குவான். ஆனா அந்த 4 செவத்துக்குள்ளதான் இருப்பேன், ஆனா தண்ணியை தூக்கி குடிக்க மாட்டேன். கணவனுக்கு கூட தெரியாது, நான் மனைவியா இருப்பேன், சமைப்பேன், சோறு பொங்குவேன், சால்னா வைப்பேன், சிக்கன் 65 மாதிரி பொரிப்பேன், நோன்பு திறக்கிறதுக்காக உணவுகளாக வகை வகையா செய்யணும்னு நினைப்பேன். ஆனா அதை நினைக்கும் போது அதுல எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்னு நினைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? யாரும் பார்க்கல, எந்த சிசி கேமராவும் இல்லை. ஆனா அதை தாண்டி அல்லாஹ்னு ஒருத்தன் என்னை கண்காணிக்கிறான், பார்க்கிறான். இந்த பயத்தை எங்களுக்கு இஸ்லாத்துல இந்த நோன்பின் வழியா தந்துச்சு. அதேதான், யாரும் பார்க்காவிட்டாலும், யாரும் என்னிடத்துல கேள்வி கேட்க முடியாவிட்டாலும், யாரும் என்னை தடுக்க கூட ஆற்றலற்றவர்களாக இருந்தாலும், என்னை படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நான் தனிமையில தான் இருக்கிறேன், ஆனாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறாரு. இந்த பயத்தை மட்டும் தான் எனக்கு தந்துச்சு, வேற எதுவும் தர. என் மனைவி தான் என்னுடைய துணைவி. நான் ஒரு அறைக்குள்ள இரவு நேரத்துல எதையும் செய்யற மாதிரி அந்த பகல் நேரத்துல என் மனைவியோடு நான் என்னமானாலும் செய்யலாம், இல்லறத்துல ஈடுபடலாம். என் மனைவி எனக்கு உண்டான உரிமை. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பரஸ்பரம் வெளிப்படத்தன்மை, அவங்களுக்கு மத்தியில எதுவும் அந்தரங்கம் கிடையாது. ஆனா என் மனைவிய அல்லாஹ் சொல்றான், பகல் நேரத்துல நீ நோன்பு வச்சிருக்கும் போது மனைவியோட நீ இல்லறத்துல ஈடுபடாதப்பா, நீ இரவு நேரத்துல வேணா செஞ்சுக்க, நோன்பு இல்லாத போது செஞ்சுக்க, நோன்பு வச்சுக்கும் போது செய்யாத. அந்த தடை தான் எங்களை தடுத்துச்சு. எது தடுத்துச்சு? என் மனைவி நானும் சேர்ந்திருப்பதனால் இறைவனை என்ன என்ன சந்தோஷம் அடைய போறாரு. அல்லாஹுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நீ இந்த ஒரு மாசத்துல உன் சம்பாத்தியத்துல சம்பாதிச்ச சாப்பாட்டை நீ சாப்பிடல, உன் சம்பாத்தியத்தை கொண்டு உன்னுடைய குடிபானமாக நீராக இருக்கிற இறைவன் ஹலாலாக்கி இருக்கிற அந்த தண்ணியை சாப்பிடல. மற்ற மாசத்துல நீ உறந்துக்க. சாராயம் என்பது நேரடியாக ஹராமு, ஹராம் தானே? ஒரு முஸ்லிம் சாராயம் குடிக்க கூடாது. நான் பச்சை தண்ணீரை கூட இறைவன் தடுத்திருக்கிறான் என்று உண்ணாமல் இருக்கிற நான், பருகாமல் இருக்கிற நான் எப்படி போய் சாராயம் குடிக்க முடியும்? அதைத்தான் இறைவன் எனக்கு புகற்றார். என் மனைவியிடத்திலே நான் போகாத போது எப்படி இன்னொரு பெண்ணை, அந்நிய பெண்ணை, எனக்கு அனுமதிப்படாத பெண்ணை எப்படி நான் தவறா பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? பிறமனை நோக்கா பேராண்மையை போதித்த மாமறை குர்ஆன். நீ அதுக்கு கிட்ட கூட போகக்கூடாது. ஒரு அந்நிய பெண்ணுடைய விரல் நுனி கூட உன் விரல் நுனிக்கு முன்னால் படக்கூடாது. லா தக்ரபு ஸினா, விபச்சாரம் என்பது மானக்கேடானது, அருவருக்கத்தக்கது. விலகிக்கிற அது எனக்கு எங்க பாடம் கொடுத்தது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த பாடத்தை நான் பெறுறதுக்கு தான் இந்த ஒரு மாசம் இந்த பயிற்சியை முயற்சியாக காட்டி ஒரு வருடம் முழுக்க நான் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இஸ்லாம், அந்த இஸ்லாமிய நெறிதான் எங்களை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது, வழிகாட்டுதலோடு எங்களை ஒரு சரியான பாதையை நோக்கி செலுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தின் அறிதலை கொண்டு நமக்கு மத்தியிலான சகோதரத்துவமும் சமூக நல்லிணக்கமும் நிலவணும். எத்தனை பேரும் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய பிரிவினைவாதிகள் யார் வந்தாலும் சரி, அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் இந்த நாட்டின் எதிரிகள் தான், இந்த நாட்டுக்கு அச்சுறுத்துகிற சக்திகள் தான். நாம் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக, உற்றார் உறவினர்களாக, ஒரு தொப்புள் கொடிகளாக வாழ்வோம்.
ஒருமித்த ஒரு தேசத்தை கட்டி அமைத்து சமூக நல்லிணக்கத்தை மலரச் செய்வோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவருக்கும் அது போன்ற ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நேரத்தின் அருமை கருதி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஒரு விழாவில் கலந்து கொண்டதற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நானும் உங்களுக்குள்ள ஒரு தொழிலாளி தான். இங்கே சிஎன்சி மிஷின்லாம் இருக்குல்ல, அது கூட சிஎன்சி மிஷின் தொடர்புடைய ஒரு தொழிலாளி தான். உங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சில நேரம் பொறுமை காட்டுங்கள். நம்முடைய பேச்சாளர்கள் பெண்களுக்கான சிறப்பை பற்றியும் இந்த உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளான சமத்துவம் சகோதரத்துவத்தை பற்றியும் இந்த நூலுக்கு எதை நமக்கு பழக்கி இருக்கின்றது, இறைவனை எப்படி அஞ்சிய வேண்டும், நம்ம இறைவன் அண்ணன் வீட்டுக்குள்ளாக இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் நம்ம அழகாக எடுத்துக் கொண்டார்கள். அதுபோல நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றால் இறைவன் ஒருவன் தான். அது ஒருவன் தானே சொல்லுவோமா இல்லை. அது எந்த மரமாக இருந்தாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் நம்மளால ஒப்புக்கொள்ளக்கூடிய செய்தி இறைவன் ஒருவன் தான். இறைவன் தான் நம்மளால பழசான்றதை மறுபடிய மாற்றம் யார் எல்லாரும் ஒப்புக்கொள்கின்றோம். நமக்கான ஆசிரியர் வேண்டும்னா அந்த இறைவனையே நம்ம பேச முடியுமா? இறைவன் என்கிட்ட பேசுவானா? இறைவன் என்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அது யோசிச்சு பாருங்க. இந்த அகில உலகத்தை படைத்தவன் வானம் பூமி சூரியன் ஏராளமான அந்த சராசரங்களை எல்லாம் படைத்த இறைவன் இந்த பூமியை வந்து அதே பூமியெல்லாம் போய் பார்த்தோம். நம்ம நிலாவிலிருந்து பார்த்தா பூமி சின்னதா இருக்கல, அந்த பூமியை நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியுமா? இன்னும் சூரியனுக்கு மேல போயிட்டா பிரபஞ்சத்துக்கு மேல இருந்து பார்த்தா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு சின்ன ஆளாங்க. அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் இறைவனுடைய அரியாசனத்துக்கு கீழே தான். அந்த அரியாசனத்துக்கு சொந்தக்காரன் இறைவன் மிகப்பெரிய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இறைவன் எவ்வளவு பெரியவன் என்று கற்பனைக்கு அப்பாற்பட்டான். அவ்வளவு பெரிய இறைவன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்ம அற்ப உயிரினமா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத மண்ணு போல இருக்கும் இல்லையா? நம்ம மேல அன்பு வச்சு அக்கறை வச்சு நம்ம கிட்ட பேசினா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருக்குமா இல்லையா? அவன் இறைவன் பேசுவானா? நிச்சயம் பேசுவான். எப்படி பேசுவான்? இறைவன் எப்படி பேசுவான் சொன்னா நம்ப முடியுமா? யாராவது ஒருத்தர் நான் பேயை பார்த்தேன் பண்ணாலும் நம்பிடுவோம். கடவுளை பார்த்தேன்னா நம்புவதா? என்ன கடவுள் அப்படி வாழ்ந்துடும். ஆனால் உண்மையிலேயே இந்த வேதமான குரான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தைகள். இந்த அண்ணன் சராசரிக்கு கிடைத்த இறைவன் மிகப்பெரியவர்கள். அந்த இறைவனுடைய வார்த்தைகள், அந்த இறைவன் நம்மிடம் மனிதர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். நான் ஏதாவது இறைவன் பேசணும், கேள்வி கேட்கணும், சந்தேகம் வரல. இறைவன் ஏதாவது இறைவன் பார்த்தா கேள்வி கேட்கணும். இதெல்லாம் சொல்றேன், ஏன் இறைவன் பார்த்தா கேள்வி கேட்கறேன், இப்படி நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கும். நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், கரெக்டா பேசுகிறேன். மனசுல அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த குரானை படித்து முடிஞ்சீர்கள் என்றால் நம்ம புரியக்கூடிய தமிழ்லாம் இருக்கு. இஞ்சி வேணும் இஞ்சி வாங்கி தருவாங்க, இங்கிலீஷ் வேணாலும் காட்டுக்கிறோம். முழு அன்பளிப்பாக தான் வைத்திருக்கிறார்கள். இலவசமாக முழுவதும் அன்பளிப்பதே இலவசமாக தான் இருக்கிறாங்க. யாருக்கு இறைவன் நீங்கள் பேச வேண்டும் என்று ஆர்வப்படுகிறீர்களோ, நான் இறைவன் கேட்கிறோம், அது இறைவன் தான் பதில் சொல்றாங்க ஆசைப்படுறீங்களோ, அவர்கள் இந்த குரானை வாங்கி படியுங்கள். நீங்கள் படிக்கும் போது ஏதாவது புரியல சந்தேகம் இருந்தால் அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தூய தமிழ்ல பேசல, தூய தமிழ்ல படிக்கல.
இதெல்லாம் கலந்துகளாக கூப்பிடுறேன். உங்களை பார்த்தவங்க அரபு வருவது இப்படி ஒவ்வொரு அரபு வார்த்தைகள் அந்த தமிழ் அர்த்தத்தில் போட்டு கொடுப்பாங்க. அந்த கலைச்சொல்கள் ஏதாவது புரியாம இருக்கு அப்படின்னா நீங்க போன் நம்பருக்கும் போன் பண்ணி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு என்ன அர்த்தம் நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா எந்த நேரத்தில் போன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. யாருக்கு அன்பளிப்பு வேண்டுமோ அதை யாரும் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமா கலந்து கொண்டதற்கு நன்றியுடைய சகோதரர் தவும் அன்சாரி அவர்கள், சகோதரர் அஜித் பாய் அவர்கள், அப்துல் நாலு வருஷம் இருக்காரு. அல்லாஹ் நேர்வழி கொடுத்துட்டான். அந்த நேர்வழிய அவர் அவரோட இருக்கிறவங்களுக்கு நேர்வழியை அவர் சொல்லணும். அது அவருடைய தகவல். அல்லாஹ் அதிகம் அவருக்கு சொல்லியிருக்கான். நீ நேர்வழி கொடுத்துல உனக்கு நேர்வழி கிடைச்சது உன்னோட இருக்கிறவங்க அதை நீ சொல்லணும் அப்படின்ற ஒரே உயர்த்தை உள்ளதுக்காக அல்லாஹ் அதை ஒரு கடலை ஆக்கியிருக்கான். அதன் மூலியமா தான் அவர் உங்களுக்கு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க எல்லா நாளிலும் நேர்வழி கொடுங்க. உங்களுக்கு தேவையான இந்த புறாவை எடுத்துக்கங்க. இங்க நம்ம மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வந்திருக்காரு, தாய்மசன் வந்திருக்காரு, ஆழ்வார் தாய் வந்திருக்காரு. எல்லாருக்கும் நன்றி வாழ்வதாக அப்படிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அளிக்கும். இவ்வளவு நேரம் குழந்தை காட்சி இந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அதை ஏற்பாடு செய்த இம்தியாஸ் பாய் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் கைரா. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.